ॐ अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूप कदा मायं ददाति स्वपदान्तिकम्। वन्देऽहं श्रीगुरो श्रीयुतापदकमलं श्रीगुरो वैष्णवांश्च श्रीरूपं शाकरजातं सगगण रघुनाथान्वितं तं सजीवं शाद्वैतं श्यामदूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादान् सगगण ललिता श्रीविशाखान्वितं च। हे कृष्ण करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेशा गोपिका कांता राधा कांता नमस्ते। सप्त कांचन गौरांगी राधे वृंदावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वंचाकल्पतरुश्च कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमो महावदन्याय कृष्ण प्रेम प्रदायते कृष्णाय कृष्ण चैतन्य नाम्ने गौरते नमः। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैता गदाधर श्रीवासदि गौरभक्तवृंद। हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे 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 राम 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 हरे हरे। हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे 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 राम 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 हरे हरे। हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे 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 राम 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 हरे हरे। आनंद लीलामय विग्रहाय हेमाव दिव्य छवि सुंदराय तस्मै महाप्रेम रसप्रदाय श्री चैतन्य चंद्राय नमो नमस्ते। श्री चैतन्य चंद्राय नमो नमस्ते। श्री चैतन्य चंद्राय नमो नमस्ते। मुखं करोति वाचालं पंगुं लंघयते गिरिं यत्कृपा तमहं वन्दे परमानंद माधवं श्री गुरु दीननारायण। हरे कृष्ण हरे कृष्णा। அனைத்து பக்தர்களுக்கும் ஹரே கிருஷ்ணா என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாலை பொழுதுல அனைவரும் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி பகவானுடைய கதை, அதாவது பகவானுடைய கதைன்னு சொல்லக்கூடாது, பகவானுடைய உபஞானம்னு சொல்லுவாங்க சமஸ்கிருதத்துல, அதை கேட்க வந்தவங்க அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹரே கிருஷ்ணா. நம்ம இன்றைக்கு இந்த கிருஷ்ண ஜென்மாஷ்டமியோட ஸ்பெஷல் கிளாஸ் நம்ம போறதுக்கு முன்னாடி குரு அவங்களால நம்ம நமஸ்காரம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் கிளாஸ்க்குள்ள போகிறேன். ஓகே. ஸ்ரீ ஜெகத்குரு ஸ்ரீ பிரபாதர் அவருடைய கருணையுடனும் ஸ்ரீ ஸ்ரீமான் கௌரவ சுவாமி மகாராஜ் அவருடைய கருணையுடனும் என்னுடைய குருநாதர் ஸ்ரீ சைத்தன்ய குரு மகாராஜ் அவருடைய கருணையுடனும் அது மட்டும் இல்லாம ஸ்ரீ ராதா கோபால் கருணையுடனும் அது மட்டும் இல்லாம இன்னைக்கு ஒரு சிறப்பான ஒரு நாடு என்னன்னு பார்த்தோம்னாக்கா ஸ்ரீ பலராமர் அவிர்வாப திதி, பகவான் ஸ்ரீ பலராமர் தோன்றிய தினம், பலராம ஜெயந்தின்னு சொல்லுவாங்க. பகவான் கிட்ட நம்ம பிரார்த்தனை பண்ணிட்டு இன்றைக்குள்ள நம்ம கிளாஸுக்கு போகலாம். ஓகே. பகவான் பலராமர் தான் நம்மளுக்கு ஆதி குரு. ஓகேங்களா? ஏன்னா அவர்கிட்ட தான் எல்லா அவதாரங்களும் வராங்க. ஓகே. நம்ம பகவான் கிட்ட 3 வாட்டி நம்ம ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் சொல்லிட்டு நம்ம இன்றைக்கு கிருஷ்ண ஜென்மாஷ்டமியோட சில விஷயங்கள் நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? கிருஷ்ண ஜென்மாஷ்டமியோட 3வது கிளாஸ் நம்ம பார்த்துட்டு இன்னைக்கு நம்ம ஆரம்பிக்கலாம். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம் 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 ஹரே 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 கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம் 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 ஹரே 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 கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம் 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 ஹரே ஹரே। श्री राधा गोपाल जी की जय, जगन्नाथ बलदेव सुभद्र महारानी की जय और प्रेमानंद हरे बोल। ओके. இன்றைக்கு நம்ம கிருஷ்ண ஜென்மாஷ்டமியோட 3வது நாள்ல நம்ம 2 கதைகள், அதாவது 2 உபஞானங்களை நம்ம பார்க்க போகின்றோம். ஒன்னாவது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கோவர்தன முனையை தூக்கி தன் பக்தர்களை காப்பாற்றின அந்த லீலை. மற்றொன்று நந்த மகாராஜா, அதாவது கிருஷ்ணரோட அப்பா, அவர் வருணதேவர் கடத்திட்டு போயிருவாரு வருண்டோகத்துக்கு. அப்ப அந்த விஷயங்களை நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? ஓகே. முதலாவதாக கோவர்தனோட லீலை நம்ம பார்க்கலாம். அதாவது
பகவானுடைய அந்த லீலைகளை வந்து நம்ம எப்போது நம்ம கேட்டுட்டே இருந்தாலும், அதாவது நம்ம வந்து இந்த கோவர்தன லீலை வந்து நம்ம பல வாட்டி நம்ம கேட்டிருக்கோம். பல ஆலயங்களை, பல இஸ்கான்ல பல பக்தர்கள் பேசி நம்ம கேட்டிருக்கலாம். அது மட்டும் இல்லாம யூடியூப்ல பார்த்துருக்கலாம், டிவியில பார்த்துக்கலாம், எங்க விட நம்ம பார்த்துருக்கலாம். இருந்தாலும் நம்மளுக்கு அந்த லீலை பத்தி தெரியும். இருந்தும் நம்ம பகவானுடைய விஷயத்தை நம்ம திரும்ப திரும்ப பேசும் பொழுது, அதை கேட்கும் பொழுது, அதை நம்ம வந்து உணரும் பொழுது புது புது விஷயங்கள் வந்து நம்மளுக்கு தென்படும். அது மட்டும் இல்லாம பகவானுடைய லீலை வந்து எப்பொழுதும் வந்து புதுமையாகவே இருக்கும். ஏன்னா நம்ம உதாரணத்துக்கு வந்து நம்ம ஒரு சினிமா படம் பார்த்தோம்னாக்கா அது வந்து பார்க்கும்போது நல்லா இருக்கும். ஆனா மறுபடியும் நம்மளை பார்க்க தோணாது. ஏன்னா அது வந்து பௌதிகமானதுனால சிறப்பு தட்டி போயிடும். ஆனா கிருஷ்ணனுடைய லீலைகள் வந்து அந்த மாதிரி கிடையாது. பகவான் லீலை வந்து பரமமானது சொல்லுவாங்க. அது வந்து நித்தியமானது. பகவானுடைய லீலை வந்து ஸ்வீட்டானது. அதனால நம்ம பகவானுடைய விஷயங்களை எவ்வளவு நம்ம கேட்கிறோமோ அது வந்து நம்மளுடைய இருதயத்தில் உள்ள தீய விஷயங்கள்லாம் அகற்றி பகவானுடைய சிந்தனையை வந்து நமக்கு கொடுத்தோம். ஓகேங்களா? அப்ப கோவர்தன லீலை வந்து நம்ம பல வாட்டி கேட்டிருக்கலாம். ஆனா இப்ப நம்ம கேட்கும் பொழுது இன்னும் புது விஷயங்கள் நமக்கு தெரியப்படும். ஓகே, அதாவது கோவர்தன லீலை வந்து பார்த்தோம்னாக்கா ஒரு அற்புதமான ஒரு லீலை. இந்த கோவர்தன லீலை வந்து மிக மிக ஒரு அற்புதமான லீலை. ஏன்னா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தான் முழுமுத கடவுள் என்று சொல்வதற்கு இது ஒரு சால சிறந்த ஒரு எதிர்காட்டு உதாரணமாக கருதப்படும். ஏன்னாக்கா இந்த நம்ம பார்த்துக்கிட்டோம்னா பல மனிதர்கள் வந்து நான் தான் பலசாலி, என்னை விட பலசாலி யாரும் இல்லை, நான் தான் வந்து எல்லாத்தையும் தூக்கிடுவேன், நான் வந்து இத்தனை கிலோ தூக்கிடுவேன், நான் வந்து இவ்வளவு வெயிட் தூக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பல மனிதர்கள் வந்து இந்த கருத்துல இருக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கெல்லாம் தெரியாது, பக்தர்களுக்கு தெரியும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் வந்து 7 வயசுல, அதுவும் நம்மளுடைய இடது கையில இந்த சுண்டு வரல அந்த கோவர்தனகிரி மலை வந்து 1 டன் 2 டன் இல்லை, பல்லாயிரம் கோடி கணக்கான டன் கணக்கு அந்த கோவர்தனகிரி. அந்த ஆச்சாரியர்கள் குறிப்பிடுறாங்க அந்த கோவர்தனகிரி மலையை வந்து அது வந்து எப்படின்னாக்கா அதோட அளவு 40 கிலோமீட்டர். 40 கிலோமீட்டர்னா நம்ம வந்து இப்போ ஜொந்தோக்கு நம்ம வந்து கேரளா இருக்குன்னு வைங்களேன், இங்க வந்து இருக்கிறோம். நம்ம வந்து இந்த கூலிமே சுத்திட்டு வந்துற அளவுக்கு அவ்வளவு பெரிய ஒரு பெரியதான அந்த அளவு, அந்த கோவர்தனகிரியோட அளவு. அதனுடைய உயரம் வந்து எவ்வளவு உயரத்துக்கு இருந்துச்சு, நிறைய உயரம். ஆனா இப்ப வந்து காலங்காலமாக அது சிறுசுதான் குறைஞ்சிட்டு வருது. ஓகேங்களா? ஆனா அந்த காலத்துல இருந்து கோவர்தனகிரி வந்து அவ்வளவு உயரமா இருந்துச்சு, அவ்வளவு செழிப்பாக இருந்துச்சு. அப்படிப்பட்ட அந்த பெரிய அந்த டன் கணக்கா உள்ள மலைய பகவான் வந்து தன்னோட சுண்டு விரலால 7 நாட்கள் உயர்ச்சி படிச்சார். அப்ப இதுலயே வந்து தெரிஞ்சுக்கலாம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தான் வந்து முழுமுதற் கடவுள்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? அது வந்து இந்த லீலையை வந்து நம்ம பார்க்கலாம். ஓகே, அதாவது விருந்தாவனத்துல வந்து நந்த மகாராஜா, யசோதம்மா, பலராமர், கோபியர்கள், ஆயர்கள், கிருஷ்ணர், ரோஹிணி மாதா இவங்கெல்லாம் வந்து வாழ்ந்துகிட்டு வந்தாங்க. அப்ப எப்போதுமே வந்து அவங்க வளர்க்குற இந்த பசுக்கள், இந்த வன விலங்குகள், வனப்பிராணிகள் எல்லாமே வந்து அந்த காட்டுல சுத்திக்கிட்டு அந்த கோவர்தன மலைக்கிட்ட உள்ள புற்களை சாப்பிட்டுக்கிட்டு அங்குள்ள தண்ணியை குடிச்சுக்கிட்டு தான் வந்து வாழ்ந்துட்டு வந்துச்சுங்க. அப்போ வந்து அந்த ஊர் பெரியவங்க என்ன செய்யறாங்கன்னாக்கா, அந்த ஊரில் ஆயர்கள் சொல்லுவாங்களா, ஆயர் கூட்டம்னு சொல்லுவாங்க, நந்த மகாராஜோட கூட்டாளிகள் அவங்களாம் சேர்ந்து என்ன செய்யறாங்கன்னாக்கா, நம்ம வந்து ஒரு யாகம் நடத்தலாம் நந்த மகாராஜான்னு சொல்றாங்க. அவங்களாம் பேசி முடிவெடுக்கிறாங்க. அப்போ வந்து பேசும்போது நம்ம வந்து இந்திரனுக்கு நம்ம வந்து யாகம் செய்யலாம். ஏன்னா இந்திரன் மழை கொடுக்கறதுனால தானே நம்மளுக்கு வந்து இந்த மழை பிழிஞ்சு இந்த பூமி செழிப்பாகி நிறைய புழுக்கெல்லாம் முளையுது. அப்ப இந்திரனுக்கு நம்ம வந்து ஒரு யாகம் செஞ்சிடலாம். ஏன்னா அது வந்து நம்ம பரம்பரையா செஞ்சுக்கிட்டு வரோம். என்னுடைய தாத்தா பாட்டி எல்லாம் செஞ்சுக்கிட்டு வந்தாங்க, அதே போல நம்ம பரம்பரையாக செஞ்சுட்டு வரோம். அதே போல இந்த பூமி செழிப்பா இருக்கிறதுக்காக நம்ம வந்து மறுபடியும் இந்திரன் தேவருக்கு நம்ம வந்து யாகம் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நந்தா மகாராஜா, ஆயர்கள்,
இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இந்த இந்த விஷயம் வந்து கிருஷ்ணருக்கு தெரிஞ்சிருது. அப்போ வந்து அவர் என்ன செய்யறாங்க, கிருஷ்ணர் அவர் வந்து நந்த மகாராஜ் கேட்கிறாரு. ஆனா கிருஷ்ணர் தெரியும் யாருக்குதான் வந்து இது செய்ய போறாங்க, யாகம் செய்ய போறாங்க. ஆனா தெரியாத போல நந்த மகாராஜ் போய் கேட்கிறாங்க, அப்பா அப்பா இந்த மாதிரி ஆயிரங்கள்லாம் பேசிக்கிறாங்க, கோபியர்கள்லாம் பேசிக்கிறாங்க, இந்த மாதிரி ஏதோ பெரிய யாகம் செய்ய போறீங்களாமே, அது வந்து யாருக்கு செய்ய போறீங்க அப்பா அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணன் வந்து நந்த மகாராஜ் கேட்கிறாரு. அப்ப நந்த மகாராஜ் சொல்றாரு, கிருஷ்ணா நம்ம வந்து இந்திர தேவருக்கு வந்து நம்ம யாகம் செய்ய போறோம். ஏன்னா இந்திர தேவர் தான் வந்து நம்மளுக்கு மழை தராரு, அவருடைய கருணையால தான் நம்மளுக்கு வந்து பூமி செழிப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நந்த மகாராஜ் வந்து கிருஷ்ணன் சொல்றாரு. அப்ப வந்து நந்த மகாராஜா வந்து கிருஷ்ணர் வந்து யோசிக்கிறாரு. நந்த மகாராஜ் வந்து கிருஷ்ணர் சொல்றாரு, நம்ம வந்து இந்திரனுக்கு வந்து யாகம் செய்யணும். ஏன்னா வந்து நம்ம பரம்பரை செஞ்சுட்டு வரணும், பரம்பரை செஞ்சுட்டு வரோம். அதனால வந்து நம்ம இப்ப செஞ்சுதான் ஆகணும். அப்ப வந்து சில விஷயங்கள் வந்து நந்த மகாராஜா வந்து கிருஷ்ணன் சொல்றாரு, நம்ம யாகம் வந்து நம்ம இந்திர தேவருக்கு நம்ம வந்து அந்த யாகம் செய்யணும். எதற்காக நம்ம இந்திர தேவருக்கு இது நம்ம வந்து யாகம் செய்யணும், யாகம் வந்து கடமைப்பட்டிருக்கணும்னு சொல்றாரு. ஏன்னாக்கா நம்ம வந்து ஏன் இந்திரனுக்கு மரியாதை செலுத்தணும்னு சொல்றாரு. ஏன்னா அவருடைய கருணையால தான் மழை பெய்ஞ்சு நம்மளுடைய பூமியில வந்து தானியங்களை வளருது. தானியங்களை வளர்றதுனால அந்த தானியங்கள் வந்து நம்ம உற்பத்தி செஞ்சு நம்ம சோறாக ஆக்குறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம பருப்பு கிடைக்குது, இந்த மாதிரி எல்லா விஷயம் கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் பசுக்களுக்கு, முக்கியமாக பசுக்களுக்கு, கன்றுகளுக்கு சுத்தமான புற்கள் கிடைக்குது. அந்த பசுக்கள் வந்து அந்த புற்களை சாப்பிட்டு நமக்கு தூய்மையான பாலை தருது அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய பூமி பிருந்தாவனம், இந்த காடு மலைகள் எல்லாமே செழிப்படையுது. யாரால இது இந்திரனால நம்மளுக்கு செழிப்படையுது, இந்திரன் மழை கொடுக்கறதுனால தான் நம்மளுக்கு செழிப்படையுது அந்த மாதிரி சொல்றாரு. அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் சொல்றாரு அந்த மாதிரி, கிருஷ்ணா நீ வந்து தெளிவாக புரிஞ்சுக்கணும், நம்ம வந்து அனைத்து தேவர்களுக்கும் நம்ம கடன் பட்டிருக்கோம் அப்படின்னு நந்த மகாராஜ் வந்து கிருஷ்ணன் சொல்றாரு. நம்ம வந்து அனைத்து தேவர்களுக்கும் கடன் பட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறதுனாக்கா, ஆச்சாரியர்கள் எப்படி வளர்த்தாங்கன்னாக்கா, அதாவது யாரும் ஒருத்தர் வந்து இந்த பூமியில பிறந்து வாழ்ந்து இருக்கிற ஜீவாத்மாக்கள் எல்லாருமே தேவர்கள் கடன்பட்டிருக்கோம். எப்படின்னாக்கா, உதாரணத்துக்கு நம்ம வந்து சூரியனுக்கு கடன்பட்டிருக்கோம். எப்படி சூரியன் வந்து வெளிச்சம் தராரு. இந்த சூரியன் வெளிச்சம் தரதுனாலதான் எல்லா தாவரங்களுக்கும் அதுவா உணவா போய் சேருது. அது மட்டும் இல்லாம நம்ம பூமி சொல்றதுக்கு இது சூரியனுடைய ஒரு காரணம். மற்றொன்று இந்திரன் மழை தராரு, வாயு காற்று தராரு, இந்த மாதிரி வருணன் வந்து தண்ணி தராரு. இந்த மாதிரி பற்பல தேவர்களுக்கு வந்து நம்ம கடன் பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு விளக்குறாரு. ஆனா யாரு ஒருத்தர் இந்த கிருஷ்ண பக்திய, இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை ஏற்றுக்கொண்டு கிருஷ்ண பக்தியை பயிற்சி பண்ணி வராங்களோ அவங்க எந்த ஒரு தேவருக்கும் கடன் பட்டவர்களாக இல்லைன்னு சொல்லிட்டு ஆச்சாரியர்கள் நம்மளுடைய சாஸ்திரத்துல விளக்குறாங்க. ஓகேங்களா? யார் வந்து கிருஷ்ண பக்தி ஏத்துக்கிறாங்களோ அவங்க வந்து எந்த ஒரு தேவருக்கும் கடன் பட்டவர்களாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சாஸ்திரங்கள் சொல்லப்படுது. ஆனா கிருஷ்ணருக்கு தெரியும். ஆனா தெரிஞ்சும் வந்து நந்த மகாராஜ் கேட்கிறாரு. அப்ப வந்து நந்த மகாராஜ் வந்து இந்த கிருஷ்ணன் சொல்றாரு, இந்த மாதிரி நம்ம கடன் பட்டிருக்கோம் கிருஷ்ணா, நம்ம வந்து இந்த செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. பிறகு வந்து பகவான் வந்து தன்னோட தந்தை கிட்ட சொல்றாரு, தந்தையே நந்த மகாராஜா நந்த மகாராஜான்னு சொல்றாரு, தந்தையே சொல்றாரு, தேவர்கள் வந்து அவங்களுடைய கடமை தானே செய்யறாங்க. அவங்க வந்து பகவான் ஸ்ரீ விஷ்ணுவோடைய கட்டளை தான் நிறைவேற்றுறாங்கன்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் சொல்றாரு. ஏன்னா கிருஷ்ணரும் விஷ்ணுவும் வேறு இல்லை. ஏன்னா கிருஷ்ணகிட்டே தான் விஷ்ணு வராரு. அப்ப கிருஷ்ணர் சொல்றாரு பாருங்க, விஷ்ணு கிட்டே தானே, விஷ்ணுவோட கட்டளை படி தானே நந்த மகாராஜா வந்து எல்லாரும் அவங்களுடைய கடமை செய்யறாங்க. அப்ப அவங்க கடமை செய்யும் பொழுது எல்லாமே சரியா தானே இருக்கு. நம்ம ஏன் குறிப்பிட்டு நம்ம வந்து இந்திரனுக்கு நம்ம வந்து குறிப்பிட்டு நம்ம வந்து ஏன் இந்திர தேவருக்கு அவருக்கு பூஜை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணன் கேட்கிறார். அது மட்டும் இல்லாம கிருஷ்ணன் வந்து ஒரு உதாரணம் கொடுக்குறாரு. இப்ப மழை வந்து பெய்யுது, இந்திர தேவர் கொடுக்குறாரு. அதை வந்து நம்ம குறிப்பிட்டு நம்ம விருந்தாவனத்துக்கு மட்டும் அவர் கொடுக்கலையே. பாறை மேது பெய்யுது, கடல்ல பெய்யுது, சமுத்திரம் மேல பெய்யுது,
அது மட்டும் இல்லாம வறண்ட போன நிலப்பரப்புல பெய்யுது, இது எல்லாத்துக்கும் தானே மழை பெய்யுது. அப்ப அவர் வந்து பொதுவாக தானே எல்லாத்தையும் கொடுக்குறாரு. அப்ப அவரோட கடமை தானே செய்யறாரு, விஷ்ணுவோட கடமை தானே, கட்டளை தானே பின்பற்றாரு. அப்ப நம்ம ஏன் அவருக்கு வந்து நம்ம இவ்வளவு மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நந்தமாலையில ஒரு நிமிஷம் அமைதியா இருந்து யோசிக்கிறாரு. என்ன கிருஷ்ணர் இப்படி சொல்றானே, சின்ன பையன் தானே, இவனுக்கு இவ்வளவு பேர் மிகப்பெரிய ஞானமா சொல்லிட்டு நந்தமாலை அப்படி யோசிச்சு பாக்குறாரு. அது மட்டும் இல்ல அங்க இருக்க ஆயர்களா இருக்கிறாங்க, நந்தமாலை நண்பர்கள், அவங்க யோசனை பண்றாங்க, என்ன கிருஷ்ணன் எப்படி சொல்றாரு, இவர் சொல்றதும் உண்மையா இருக்கணும், நம்ம இந்திரன் ஏன் பூஜை செய்யணும் அப்படி சொல்லிட்டு ரொம்ப பேசுறாரு, ரொம்ப யோசிக்கிறாங்க எல்லாருமே. அப்ப சொன்னதுதான் ஜீவாத்மாக்கு அனைவரும் தேவருக்கு கடன் பட்டுள்ளோம். ஆகிய யாரும் கிருஷ்ண பக்தி யாரும் வந்து கிருஷ்ண பக்தி ஏத்துக்கிறாங்களோ அவங்க வந்து யாருக்கு வந்து தேவர்கள் கடன் பட்டவங்க இல்லைன்னு சொல்லிட்டாரு. அப்போ வந்து தேவர்கள் வந்து அவங்களோட கடமை தானே செய்யறாங்கன்னு சொல்லிட்டு கிருஷ்ணன் சொல்றாரு. அப்ப இதெல்லாம் வந்து ஆலோசனை ஓடிக்குது. அப்ப யோசனை பண்ணி பார்க்கும்போது நந்தமாலை ஒரு முடிவுக்கு வர்றாரு. கரெக்ட், கிருஷ்ணா சொல்றதுதான் ரைட்டு, தேவர்கள் வந்து அவங்களோட கடமை தானே செய்யறாங்க. இந்திர தேவர் மழை போடுறாரு, அவர் வந்து எல்லாத்துக்கும் தானே மழை கொடுக்குறாரு, குறிப்பிட்டு நம்ம கோவர்தனன் போட்டு நம்ம திருநாளுக்கு மழை கொடுக்கலையேன்னு சொல்லிட்டு அவர் சிந்திச்சு பாக்குறாரு. அப்புறம் எல்லாரும் ஒன்று கூடி ஒரு ஆலோசனை பண்றாங்க. சரி, கிருஷ்ணர் சொல்றதுதான் கரெக்ட், ஏன்னா இந்த பிருந்தாவனத்துல இருந்து தான் நம்மளுக்கு வந்து அனைத்து தானியங்களும் கிடைக்குது. அதாவது இந்த கோவர்தனிலிருந்து தான் நமக்கு எல்லா தானியங்களும் கிடைக்குது. மழை பெஞ்சாலும் அந்த உற்பத்தி பண்றது வந்து நம்மளுக்கு கோவர்தனகிரி தானே, இந்த கோவர்தன் தானே நம்மளுக்கு வந்து உதவி பண்ணுது. இந்த கோவர்தனத்துல தான் நம்ம வந்து பசுக்கெல்லாம் புட்கள் சாப்பிடுறதுங்க, அங்கே தானே நிறைய தண்ணி கிடைக்குது. அது மட்டும் இல்லாம நிறைய காய்கறிகள் முளையுது, பழங்கள்லாம் இருக்கு, இதை சாப்பிட்டு தான் நம்ம விருந்தான வாசிகள் வந்து மாற்றோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆலோசனை பண்ணி பாக்குறாங்க. அப்போ வந்து கிருஷ்ணன் சொன்னபடி நம்ம வந்து இந்திரனுக்கு பூஜை செய்யறதோட நம்ம வந்து இந்த சாட்சாத் இந்த மிகப்பெரிய இந்த கோவர்தனகிரிக்கு நம்ம வந்து பூஜை செய்யறது வந்து ரொம்ப ஒரு 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 அருமையான ஒரு செயலாக கருதப்படுன்னு சொல்லிட்டு கிருஷ்ணன் சொன்னதை வந்து நந்தமாலையும் ஏத்துக்கிறாரு. அப்ப கிருஷ்ணனுடைய ஏற்பாட்டுப்படி நந்தமாலை வந்து அந்த கோவர்தனகிரிக்கு பூஜை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அந்த பூஜை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது அவங்க வந்து அந்த பூஜை செய்ய ஆரம்பிக்கும் முன்புக்கு வந்து அவங்க வந்து நிறைய தானங்களை வழங்குறாங்க. முதல் இது வந்து அந்த நம்ம புஸ்தகத்தில் குறிப்பிடப்படுது. அதாவது எப்படின்னாக்கா அவங்க வந்து இந்திரனுக்கு ஏற்பாடு பண்ணி வச்சு அந்த யாக பொருட்கள்லாம் இருக்குல்ல, அதை வந்து அப்படியே கோவர்தனகிரிக்கு பாய்க்கிறாங்க. அந்த யாக சாலைகள், இந்த யாக பீடங்கள் எல்லாமே வந்து கோவர்தனகிரிக்கே பாய்க்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற பால் பொருட்களை கொண்டு கிருஷ்ணன் சொல்றாரு, நீங்க வந்து இந்த மாதிரி பலகாரங்கள் செஞ்சு எடுத்துருவாங்க, இந்த மாதிரி லட்டுகள் செஞ்சு எடுத்துருவாங்க, குலோப் ஜாமுன் செஞ்சு எடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு அந்த உள்ள கோபியர்கள்லாம் சொல்லி அனுப்புறாரு. அவங்க உடனே போயிட்டு கோபியர்கள்லாம் அந்த பதார்த்தங்கள்லாம் செஞ்சு எடுத்து வந்து வச்சுட்டாங்க, நிறைய சட்டியை கொண்டு வந்து வச்சுட்டாங்க. அப்போ வந்து எல்லாரும் சேர்ந்து அங்க என்ன பண்றாங்கன்னாக்கா கால்நடைகளுக்கு அந்த உணவை வந்து விநியோகம் செய்யறாங்க. கால்நடைகள்லாம் வந்து பசுக்கள், அந்த ஊர்ல வந்து துணி துவைக்கிறதுக்காக ஏற்றிட்டு போற அந்த துணி மட்டும் ஏற்றி போற கழுதைகள்லாம் இருக்கும், அந்த கழுதைகளுக்கு தானியம் கொடுக்குறாங்க, உணவு கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம நாய்கள், பூனைகள் இதுகளுக்கும் கூட அவங்க வந்து உணவுகள்லாம் வழங்குறாங்க. ஏன்னாக்கா இதுகளும் நம்மளுடைய விருந்தான வாசிகள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கால்நடைகளுக்கும் வந்து கிருஷ்ணரியார் கோபியர்கள் வந்து அந்த அந்த உணவுப் பொருட்களை வழங்குறாங்க. அப்ப இதெல்லாம் வணங்கின பிறகு அந்த வேத மந்திரங்களை படிக்கிறதுக்காக பிராமணர்கள் வர வச்சாங்கள, அந்த பிராமணர்களுக்கு தானம் வழங்குறாங்க. அதாவது தானியங்கள், பொற்காசுகள், இந்த மாதிரியான காய்கறிகள், பழங்கள், வஸ்திரங்கள், துணிகள் எல்லாமே வந்து நந்தமாலை வந்து அவருடைய ஏற்பாட்டுல வந்து அங்க உள்ள பிராமணர்களுக்கு வழங்குறாரு. அப்ப இதெல்லாம் நடந்து முடிஞ்சோடனே அப்ப வந்து கோவர்தன் பூஜை ஆரம்பிக்கப்படுது. ஏன்னா முதல் வந்து இந்த தானங்கள்லாம் முடிஞ்சவர்கள் தான் வந்து கோவர்தனுக்கு பூஜை வந்து ஆரம்பிக்கப்படுது, சாஸ்திரங்கள் கூறப்படுது. அப்ப இந்த பூஜை வந்து நடந்துட்டு இருக்கு. பூஜை நடந்து ஆரம்பிச்சு ஓடிக்கு இருக்கு, பூஜை ஆரம்பிக்கப்படுது. இந்த விஷயம் வந்து தேவலோகத்துல இருக்கிற யாரு இந்திர தேவருக்கு தெரிஞ்சது. இந்திரன் தெரிஞ்சவன அவர் வந்து அங்கேருந்து யோசிக்கிறாரு, எங்க சொர்க்கலோகத்துல என்ன எப்பயுமே வந்து வருஷம் நடக்கிற நம்மளுக்கு இந்த யாகம் வந்து ஒண்ணு நடக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு கீழே பாக்குறாரு. அவர்
வந்து அந்த பிருந்தாவனத்தை பாக்குறாரு. எப்பயுமே வந்து நந்த மகாராஜா இந்த மாதிரி நம்மளுக்கு யாரா செய்வாரு, அப்படி ஏன் செய்ய காணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அவருக்கு தெரிஞ்சது, ஆஹா என்னமோ சரி நடக்குது, நமக்கு கிடைக்கக்கூடிய யாகம் வந்து வேற யாருக்கும் போகுதுன்னு சொல்லிட்டு அவர் வந்து பாக்குறாரு. அது மட்டும் இல்லாம தன்னுடைய ஆட்களை கூப்பிட்டு கேட்கறாரு, போய் விசாரிச்சுட்டு வாங்க என்ன நடக்குதுன்னு போய் பாக்குறாங்கன்னு சொல்லிட்டு இந்திரனோட ஆட்களை வந்து பிருந்தாவனுக்கு அனுப்புறாரு. அப்ப இந்திரனோட ஆட்கள் வந்து பாக்குறாங்க. பார்த்துட்டு நேரம் வேகம் ஓடி போய் சொல்றாங்க, தேவேந்திரா தேவேந்திரா பெரிய அவசரமாயிருச்சு, உங்களுக்கு நடக்கக்கூடிய அந்த யாகம் வந்து வேற ஏதோ மலைக்கு நடத்துறாங்களாமே, ஏதோ ஒரு கோவர்தனகிரிக்கு நடத்துறாங்களாமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு தேவேந்திரனோட, அதாவது இந்திரன் தேவரோட ஆட்கள் வந்து இந்திரன் சொல்லிடுறாங்க. அப்ப சொன்ன உடனே கடும் கோபமான இந்திரன் வந்து அவர் என்ன செய்யறாருனாக்கா, நான் தானே எல்லாமே தரேன், நான் தானே எல்லா மலைகளும் தரேன், நான் தானே இந்த பூமி செழிப்பா வச்சுக்கிறேன், எனக்கு நடந்தாங்க ஏன் கோவர்தனிக்கு ஒரு மலைக்கு கல்லுக்கு ஏன் போய் நடத்துறாங்கன்னு சொல்லிட்டு இந்திரன் வந்து ரொம்ப கோபப்படுறாரு. கோபப்படைஞ்சு இந்த விஷயங்கள் வந்து பகவானுக்கும் தெரிஞ்சது. ஏன்னா பகவான் வந்து திருக்காலஜ்ஞர்னு சொல்லுவாங்க, அவருக்கு வந்து நடக்கிறது தெரியும், நடக்க போறதும் தெரியும், நடந்த முடியதும் தெரியும். அதனாலதான் வந்து திருக்காலஜ்ஞர்னு சொல்லுவாங்க பகவான். அப்ப தெரிஞ்சோடனே இந்திரன் வந்து இந்திரன் தெரிஞ்சிருச்சு இந்த மாதிரி கோவர்தனகிரிக்கு வந்து பூஜை நடத்துறாங்க. அப்ப தெரிஞ்சு இந்திரன் வந்து ரொம்ப கோபம் பட்டுறாரு. கோபமாகி அங்க வந்து இந்த லோகத்திலேருந்து ஒரு பயங்கரமான ஒரு மேகத்தை வந்து அனுப்புறாரு. சர்வத்தகா என்ற மேகம். அந்த மேகம் வந்து ரொம்ப பெருசு. அந்த பெருசு மட்டும் இல்லாம பயங்கரமான ஒரு மேகம். ஏன்னா அந்த மேகத்திலிருந்து வரக்கூடிய தண்ணி வந்து ஒரு ஒரு ஊரையே வந்து முழுகடிக்கக்கூடிய தன்மை உடையது அந்த சர்வத்தக மேகத்துக்கு. அப்ப வந்து இந்திர தேவர் வந்து கட்டளை எடுக்கிறாரு சர்வத்தக மேகத்துக்கு, சர்வத்தகா நீ இப்போ உடனே வந்து நீ பிருந்தாவனத்துக்கு போ, அங்க போய் பிருந்தாவனத்தை வந்து நீ நீரால முழுகடிக்கணும், அங்க வந்து யாரும் வந்து வாழக்கூடாது. எனக்கு நடக்கக்கூடிய இந்த யாகத்தை வந்து கிருஷ்ணர் வந்து ஒரு சின்ன பையன், அவன் வந்து என்னோட யாகத்தை தடுத்து நிறுத்தினான், நான் கடும் கோபத்துல இருக்கிறேன், நீ வந்து என்ன செய்ய சர்வந்தகா, நீ இப்பயே போய் பயங்கரமான இடி அடிச்சு பயங்கரமான மழை பெஞ்சு புயல் காற்றுகள்லாம் வர வச்சு நீ அந்த பிருந்தாவனத்தை நீ முழுகடிக்கணும், நான் கொடுக்குற கட்டளை உனக்கு, நீ இதை வந்து சரியா செய்ய அப்படின்னு சொல்லிட்டு சர்வத்தக மேகத்துக்கு கட்டளை எழுதுறது. சர்வத்தக மேகமும் தன்னுடைய ஆட்களை கூட்டிக்கிட்டு நேரம் வராது, எங்க பிருந்தாவனத்துக்கு வராது, வேகமா வராது. அப்ப வரும்போது கீழே வந்து பூஜை நடக்குது இருக்கு. இங்க கீழே பூஜை நடக்கும் போது மேகம் நல்லா தெளிவா தான் இருக்கு. யாருக்கு இந்த கோவர்தனகிரிக்கு பூஜை நடக்கும் போது கோவர்தனகிரிக்கு கோவர்தனகிரிக்கு வந்து பூஜை நடக்கும் பொழுது மேகலாம் வந்து நல்லா தெளிவா தான் இருக்கு. ஆனா அந்த விஷயம் தெரிஞ்சவன இந்திர தேவருக்கு, இந்திர தேவன ஆளு இறங்கி வராங்க பாருங்க. அப்ப வரும்போது இந்த பிருந்தாவனம் வந்து இருள சூழுது, எல்லாமே இருட்ட ஆகுது. மேகம் கருத்த மேகங்கள்லாம் வந்து அது வந்து எங்க பிருந்தாவனத்தை நோக்கி வருது. அப்ப பேச அந்த மேகலாம் வந்து வந்தோடனே அப்ப வந்து மேகலாம் வந்து கரு சூழ்ந்த மேகங்கள்லாம் வந்து பிருந்தாவனத்தை நோக்கி வந்துருது. அப்ப எல்லாரும் அங்க உள்ள கோபியர்கள் ஆயர்கள் இந்த கோப்பர்கள்லாம் வந்து வெய்ந்து போறாங்க. ஐயோ இன்னும் நல்லா தாங்க இருந்துச்சு சூழ்நிலை, எப்படி இவ்வளவு கருப்பாகுதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் பயப்படுறாங்க. மழை வர போகுது போல சொல்லிட்டு எல்லாரும் ரொம்ப பயப்படுறாங்க. ஆனா இது வந்து கிருஷ்ணன் தெரிஞ்சிருச்சு, ஆஹா இது வந்து இந்திரனோட வேலை தான், இந்திரன் வந்து கோபமா இருக்கிறாரு, அவரோட ஆட்கள் தான் அனுப்பியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணன் தெரிஞ்சிருச்சு. அப்ப இந்திரன் வந்து பயங்கரமான மழையை பெய்விக்க சொன்னார்ல. அப்ப வந்து வந்து வேகமான காத்து அடிக்குது. எங்க அந்த கோவர்தனகிரி கிட்ட கடும் காத்து அடிக்குது, புயல் காத்து அடிக்குது. புயல் காத்து அடிச்சு பயங்கரமான இடிகள் இடிக்குது. அப்ப பயங்கரமான இடிகள் இடிக்கும் போது எல்லாரும் பயப்படுறாங்க. பசுக்கள்லாம் பயப்படுது, கன்று குட்டிகள்லாம் பயப்படுது, எல்லாரும் கோப்பர்கள் ஆயர்கள் எல்லாம் பயந்து போறாங்க. இன்னும் இவ்வளவு பயங்கரமான இடி இடிக்குது, இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இடி இடிச்சதே இல்லையே அப்படின்னு அவன் சொல்லிட்டு எல்லாரும் பயப்படுறாங்க. கொஞ்ச நேரம் சொல்லி இடி இடிச்சோன்னே பயங்கரமான கனத்த மழை வருது.
கனத்த மழைனா சாதாரண மழை கிடையாது. அந்த மழை வந்து அந்த பிருந்தாவனத்தையே வெள்ளத்தால் மூழ்கடிச்சிருது. அந்த மூழ்கடிச்சோடனே அவங்களோட குடிசைகள், அவங்களோட இருப்பிடங்கள், கால்நடைகளான பசுக்கள், நாய்கள், பூனைகள் எல்லாமே வந்து இந்த வெள்ளத்தை மிதந்துக்கிட்டு ஓடுதுங்க. எங்க போறது தெரியாம எல்லாம் தத்தளிச்சுக்கு இருக்கிறாங்க. கோபியர்கள் எல்லாம் முழுகிட்டாங்க தண்ணியில. அவ்வளோ பெரிய மழை வந்து பெஞ்சோன கொஞ்ச நேரத்துல வந்து பிருந்தாவனே வெள்ளமாக்கிருச்சு. ஏன்னாக்கா இந்திரன் கோபப்பட்டார்ல, அதோட காரணமாக தான் வந்து அந்த பிருந்தாவனத்தையும் மூழ்கடிச்சு சொல்லிட்டாரு. அப்போ வந்து மழை பெஞ்சு எல்லாரும் தத்தளிச்சுக்கு இருக்கிறாங்க. கிருஷ்ணா கிருஷ்ணா காப்பாத்து காப்பாத்து சொல்லிட்டு எல்லாரும் கெஞ்சிடுறாங்க, அழுகுறாங்க. அப்போ வந்து பகவான் வந்து சொன்ன திருக்காலத்தியர் அவருக்கு வந்து எல்லாமே தெரிஞ்சிருக்கு. அப்போ வந்து அவர் வந்து சொல்றாரு, யாரும் கவலைப்படாதீங்க, இது யாரால் நடக்குதுன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகே, அவரை வந்து கோபப்பட்டு அவருடைய ஆதிக்கத்தை காட்டுறாருல, இப்ப நான் யாருன்னு காட்டுறேன் சொல்லிட்டு கிருஷ்ணர் வந்து என்ன சொல்றாரு, நந்த மகாராஜா தந்தையே அனைவரும் இங்க கூட்டிடுவாங்க. இந்த கோவர்தன் தான் நம்மளுக்கு பாதுகாப்பு. ஏன்னா நான் தான் வந்து கோவர்தன் சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்றாரு. இப்போ எல்லாரும் வந்து ஆச்சரியமா பாக்குறேங்க, என்னது கிருஷ்ணர் தான் கோவர்தனா, எங்களால் நம்ப முடியாது சொல்லிட்டு எல்லாரும் கத்துறாங்க. கிருஷ்ணா நீ தான் காப்பாத்தன்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் மாட்டுக்கு நடந்து போறாரு. எல்லாரும் யசோதாமா கத்துறாங்க, எல்லாரும் கத்துறாங்க, கிருஷ்ணா எங்களை விட்டு தனியா போறீ, எங்க போறேன்னு சொல்லிட்டு எல்லாரும் கத்துறாங்க. கிருஷ்ணன் சொல்றாரு, கவலைப்படாதீங்க, நான் உங்களை காப்பாற்ற சொல்லிட்டு கிருஷ்ணன் நேரம் அந்த கோவர்தன் கிட்ட நடந்து போறாரு. கோவர்தன் கிட்ட நடந்து போயிட்டு தன்னுடைய சுண்டு வரல வந்து அந்த கோவர்தனகிரி மண்ணுக்கு அடிக்கிறாரு. வச்சோடனே அந்த கோவர்தனை சுத்தி அப்படியே உடைய ஆரம்பிக்குது. எல்லாமே உடைஞ்சி கோவர்தனகிரியை வந்து பகவான் வந்து தூக்கிடுறாரு. தூக்கிக்கிட்டு அப்படியே வந்து தன் சுண்டு விரால தூக்கி நிப்பாட்டுறாரு பாருங்க. அந்த பின்னாடி என் போஸ்டர் தெரியுது பாருங்க, தெரியுதா? அந்த போஸ்டர் இருக்கு பாருங்க. அதை வந்து பகவான் வந்து அப்படி தூக்கி நிப்பாட்டுறாரு. அந்த மாதிரி தூக்கி நிப்பாட்டினோன்னு அங்க உள்ள ஆயர்கள், கோபியர்கள், கோபாலர்கள், கன்றுகள் எல்லாமே வந்து ஆச்சரியத்தோடையும் சந்தோஷத்தோடையும் பாக்குறாங்க. ஆஹா, இது என்ன ஆதி அற்புதம், இந்த மாதிரி ஒரு பகவான் லீலையா சொல்லிட்டு எல்லாரும் வந்து ஆச்சரியத்தோட பாக்குறாங்க. கிருஷ்ணா இது உன்னாலதான் முடியுமா, நீ தான் கடவுள்னு சொல்லிட்டு எல்லாரும் நம்புறாங்க. ஆனா கிருஷ்ணன் வந்து கடவுள்னு சொல்லிட்டு தெரியல, கிருஷ்ணன் வந்து ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மனிதன் சொல்லிட்டு எல்லாரும் நம்புறாங்க. அப்ப வந்து கிருஷ்ணன் வந்து மலையை தூக்கி பிடிக்கிறாரு பாருங்க. மலையை தூக்கி பிடிச்சோன்னே எல்லாரும் வந்து அந்த கோவர்தனகிரிக்கு அடியில வந்து நின்றுறாங்க. ஏன்னா கோவர்தனகிரி இருக்கிற இடம் வந்து ஒரு உயரமான பகுதி. அப்ப அந்த இடத்துல வந்து மழை, அந்த வெள்ளம் வரல. அப்ப எல்லாரும் உயர்ந்த பகுதியை நோக்கி போயிடுறாங்க. அப்ப வந்து கிருஷ்ணன் வந்து அந்த கோவர்தனகிரியை வந்து 7 நாட்கள் தூக்கி பிடிக்கிறாரு. ஒரு நாள் 2 நாள் இல்லை, 7 நாட்கள். அப்ப பாத்துங்க இந்திர தேவரோட கோபம் வந்து பாத்துங்க எவ்வளவு நாள். ஒரு வாரமா இந்திர தேவர் வந்து கடும் மழை பெய்ய வைக்கிறாரு, எல்லாத்தையும் அழிக்கணும்னு சொல்லிட்டு கடும் மழை பெய்ய வைக்கிறாரு. அப்ப 7 நாட்கள் தொடர்ந்து மழை பெய்யுது, கிருஷ்ணரை வந்து தூக்கி பிடிக்கிறாரு. ஆனா அதுல வந்து சில விஷயங்கள் நடக்குது. அந்த கிருஷ்ணர் 7 நாள் தூக்கி பிடிச்சாருல, அதுல வந்து சில விஷயங்கள் நடக்குது. அது என்னதுனாக்கா, இது வந்து பக்தி ராசாமிர்த சிந்தல கூறப்பட்டிருக்கு. பக்தி ராசாமிர்த சிந்த ரூப கோஸ்வாமி எழுதின அந்த புஸ்தகத்துல குறிப்பிடப்பட்டிருக்கு. என்னதுனாக்கா, அந்த கிருஷ்ணர் 7 நாள் தூக்கி பிடிச்சாருல, அதுல வந்து சின்னதுன்னு இல்லை, அவங்க கோபியர்களுக்கு அவங்க ஆசைப்படுற விஷயங்கள்லாம் வந்து நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாம கிருஷ்ணர் ஆசைப்பட்டு நடத்தியிருக்கிறார். என்னதுனாக்கா, கிருஷ்ணர் வந்து கோவர்தனகிரி தூக்கி பிடிக்கிறாரு. அவர் வந்து 1 நாள் ஆச்சு 2 நாள் ஆச்சு பிடிச்சிட்டு இருக்கிறது. அப்போ வந்து அவருடைய கையை வந்து பிடிக்க முடியாது சொல்லிட்டு ஆயர்கள்லாம் வந்து குச்சியெல்லாம் வச்சு நிப்பாட்டுறாங்க. கிருஷ்ணரை மட்டும் எப்படி பிடிக்க முடியும், நம்மளும் சேர்த்து நிப்பாட்டு சொல்லிட்டு பகவானுக்கு உதவி செய்யறாங்க. அப்ப அந்த மாதிரி செய்யும் போது கிருஷ்ணர் சரி அப்படியே சொல்லிட்டு அவங்களும் உதவி செய்யறாங்கன்னு சொல்லிட்டு இருக்கட்டும் சொல்லிட்டு அவரு புல்லாங்குழல் வாசிக்கிட்டு இருக்காரு. ஆனா புல்லாங்குழல் வாசிக்கிட்டே வந்து ஒருத்தர் தேடுறாரு. யாரு தேடுறாருனாக்கா, ஸ்ரீமதி ராதாராணி தேடுறாரு. யாரு? கிருஷ்ணர். அவர் தேடும் போது மழை வந்து அசையுது பாருங்க. மழை வந்து அசையும் போது அவங்களோட ஆயுதத்தை வச்சுக்கிற குச்சியெல்லாம் உடையுது. உடைஞ்சோன்னே இது வந்து கிருஷ்ணனுக்கு தெரியல. உடைஞ்சோன்னே பலராமர் பார்க்கறாரு, என்ன குச்சியெல்லாம் உடையுது, மழை அசைறதை பார்த்தோன்னே பலராமர் வந்து கிருஷ்ணனோட தொடையில் தட்டுறாரு. தொடையில் தட்டினோடனே அந்த மழை வந்து மறுபடியும் திருப்பி நேரம் ஆக்கிறாரு. ஏன்னாக்கா பலராமருக்கு தெரிஞ்சிருச்சு இவர் வந்து ராதாராணி தேடுறாருன்னு சொல்லிட்டு. அப்ப தேடுறோன்னா அவர் வந்து அப்படியே புல்லாங்குழல் வாசிச்சுட்டு இருக்கிறாரு. அந்த புல்லாங்குழல் இசையில வந்து அந்த பசுக்கள் எல்லாமே வந்து தன்னுடைய கவலைகளை மறந்து, கோபியர்களும் தன் கவலைகளை மறந்து அவங்களும் வந்து கிருஷ்ணரையே பார்த்துட்டு தான் ஆனந்தத்தில் இருக்கிறாங்க. ஏன்னா கிருஷ்ணரை வந்து புல்லாங்குழலுக்கு வாசிக்கிறதுல மிகப்பெரிய திறமைசாலி. ஓகேங்களா?
வந்து கிருஷ்ணர் அந்த புல்லாங்குழல் வாசிக்கிறதுக்கு அந்த அழகை வந்து எல்லாமே பார்த்து ரசிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம கோபியர்களை வந்து அந்த நேரத்துல வந்து பிரம்மதேவர் திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன் பிரம்மதேவர் திட்டுறாங்கன்னாக்கா, பிரம்மா தானே படைப்பின் தேவர், படைப்போட ஆதிக்கம் அவரு தானே, பிரம்மா தானே உயிர்களை படைக்கிறாரு. அப்ப கோபியர்கள் ஏன் பிரம்மாவை திட்டுறாங்கனாக்கா, அந்த கண்ணு சிமிட்டுது பாருங்க, கண்ணு சிமிட்டும் ஒவ்வொரு செகண்டும் நம்ம எங்களால் கிருஷ்ணரை பார்க்க முடியலையே அப்படி சொல்லிட்டு அந்த ஆதிக்கத்தால அந்த ஏக்கத்தால பிரம்மாவை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஒரு செகண்ட் கண்ணு சிமிட்டுதே, எங்களால் கிருஷ்ணரை பார்க்க முடியலையே அப்படி சொல்லிட்டு அந்த ஒரு ஏக்கத்தால பிரம்மாவை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் வந்து ரூப கோஸ்வாமி வந்து பக்தி ரசாமணி சிந்தனை வந்து குறிப்பிட்டிருக்காரு. இந்த சின்ன சின்ன விஷயங்கள், இந்த மாதிரி சின்ன சின்ன தாட்ஸ் எல்லாம் நடந்திருக்கு. எங்க கிருஷ்ணர் கோவர்தனகிரியை தூக்கி நிப்பாட்ட முடியுது. ஏன்னாக்கா இது வந்து ஒரு அற்புதமான ஒரு நிலையாக கருதப்படுது. ஓகேங்களா? அப்ப அந்த கிருஷ்ணர் வந்து 7 நாள் தூக்கி பிடிச்சாருல, பிடிச்சி அவர் வந்து அவருக்கு தெரிஞ்சிச்சு, ஓகே இப்போ வந்து நம்ம வந்து இந்திரனுடைய அந்த ஆணவத்தை அடக்குவோம் சொல்லிட்டு கிருஷ்ணர் என்ன செய்யறாரு, அவர் புல்லாங்குழல் ஊதிக்கிட்டே இருக்கிறாரு. புல்லாங்குழல் ஊத ஊத அந்த மலைகள், அந்த காற்று, அந்த இடி எல்லாமே வந்து புல்லாங்குழல் ஊதிக்கிட்டே அந்த புல்லாங்குழல் இழுக்கிறாரு. அந்த புல்லாங்குழல் இழுக்கும் போது அந்த காற்று மழை எல்லாமே அந்த புல்லாங்குழல் உள்ள பூருது. அந்த பூந்து எல்லாமே வந்து அப்படி கிருஷ்ணன் முழுங்கிறாரு எல்லாத்தையும். அந்த புல்லாங்குழல் வழியா கிருஷ்ணன் இழுக்கிறாரு பாருங்க. அந்த கடும் மழை எல்லாத்தையும் இழுக்கிறாரு. இழுத்துட்டோன்னே தேவேந்திரனுக்கு தெரிஞ்சிருச்சு, ஆஹா இது சாதாரண குழந்தை கிடையாது, சாதாரண கிருஷ்ணன் கிடையாது, இது வந்து யாரோ ஒரு சக்தி பகவான் தான் வந்திருக்கிறாரு சொல்லிட்டு இந்திரதேவர் உணர்ந்து அந்த இந்திரதேவனும் பகவான் சேர்த்து இழுக்கிறாரு பாருங்க. அந்த பகவான் அந்த இந்திரதேவர் வந்து அந்த ஐராவத யானையில வந்து தத்தளிச்சுட்டு வராரு. ஏன் தத்தளிச்சு வர்றாருனாக்க கிருஷ்ணன் தான் இழுக்கிறாருங்க. இழுக்கும் போது அவரால் சரியா பறக்க முடியல. அவர் தத்தளிச்சு வந்து தொப்புன்னு வந்து விழுகிறாரு. எங்க கிருஷ்ணனுக்கு வந்து விழுகிறாரு. விழுந்தோடனே அவர் வந்து பகவான் கிட்ட மன்றாடி மன்னிப்பு கேட்கிறாரு. பகவானே, ஸ்ரீ கிருஷ்ணா பரம்பொருளே, அனைத்து உயிர்களுக்கும் ஆதி புருஷோத்தமரே, என்னை மன்னிச்சிருங்க சொல்லிட்டு மன்றாடி மன்னிப்பு கேட்கிறாரு. என்னோட தவறை நான் உணர்ந்துட்டேன், நீங்க தான் வந்து எல்லாத்துக்கும் ஆதி மூலம், நீங்க தான் வந்து கடவுள், நீங்க தான் வந்து எல்லாத்துக்கும் வந்து மிகப்பெரியவர் சொல்லிட்டு அந்த பிரார்த்தனையெல்லாம் முன்வைக்கிறாரு. அப்ப வந்து கிருஷ்ணன் ஒரு வார்த்தை சொல்றாரு, இந்திரா நீ ஈஸ்வரன், நான் பரமேஸ்வரன் வந்து நீ ஏன் மறந்த அப்படி சொல்லிட்டு கேட்கிறாரு. பகவானே என்னை மன்னிச்சிருங்க, நான் ஒரு கட்டுண்ட ஆத்மா, நான் தவறு அடிச்சேன்னு சொல்லிட்டு இந்திரன் வந்து ரொம்ப மன உருகி மன வேதனையில வந்து மன்னிப்பு கேட்கிறார். அப்ப கேட்டு பகவான் வந்து அந்த இந்திரன் வந்து மன்னிச்சிடறாரு. ஏன்னாக்கா இந்திரனும் வந்து அவருடைய பக்தர் தானே அப்படி சொல்லிட்டு இந்திரன் வந்து மன்னிச்சிடுறாரு. யாரு? பகவான். மன்னிச்சிட்டோனே அவர் வந்து இந்திரதேவன் தன்னுடைய கர்வத்தெல்லாம் விட்டு தன்னுடைய கிரீடத்தை கழட்டி வச்சு பகவானுடைய பாதத்தை தொட்டு நமஸ்காரம் பண்ணி, இறைவா இனிமே நான் தவறு செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பகவான்கிட்ட மன்னிப்பு கேட்டு அவர் வந்து இந்த லோகத்துக்கு திரும்பி போயிடுறாரு. பகவான் வந்து அவர் மன்னிச்சு அனுப்பி விட்டுறாரு. ஏன்னாக்கா பகவான் வந்து மிக கருணை உள்ள படைத்தவர். புரியுதுங்களா? பகவான் வந்து மிக கருணையானவர். அதான் கருணா அவதாரம்னு சொல்லுவாங்க பகவானுக்கு. பகவானுடைய பேர் வந்து கருணா அவதாரம்னு ஒரு பேரு. அப்ப பகவான் வந்து இந்த மன்னிச்சுட்டோன்னு அந்த வந்து எல்லாமே வந்து பழைய நிலைக்கு திரும்புது. பழைய நிலைக்கு திரும்பினோன்னு எல்லாரும் வந்து கிருஷ்ணருக்கு போற்றி, கிருஷ்ணருக்கு போற்றி, கிருஷ்ணருக்கு ஜெய், கோவர்தனகிரிக்கு ஜெய், கோவர்தனுக்கு ஜெய் சொல்லிட்டு எல்லாமே போற்றி புகழ்றாங்க. அது மட்டும் இல்லாம வானத்துல இருந்து மலர் மாதிரி பொழிறாங்க. அதாவது பூக்கள்லாம் மலர் தேவர்கள் வந்து மேலேருந்து கொட்டுறாங்க. கிருஷ்ணருக்கு ஜெய், கிருஷ்ணருக்கு ஜெய், ஹரி போல், ஹரி போல், ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ண கிருஷ்ணா, ஹரே ஹரே, ஹரே ராம், ராம் ராம், ஹரே ஹரே சொல்லிட்டு மலர் மாதிரி பொழிறாங்க. அப்ப இந்த மாதிரி ஒரு பிருந்தாவன இந்த கோவர்தன லீலையில வந்து பங்கேற்ற அனைத்து கோபியர்கள் இவங்கெல்லாம் வந்து எப்பயுமே பகவானே நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப இதோட தொடர்ந்து நம்ம வந்து அடுத்த லீலையில இருந்து நம்ம பார்க்கணும். இந்த கோவர்தன லீலையில தொடர்ந்து வந்து அடுத்து வந்து இது தொடர்பாக இன்னொரு லீலை வருது. அதாவது நந்த மகாராஜாவை வந்து வருணதேவர் கடத்திட்டு போயிடுறாரு. கடத்திட்டு போனோன்னு பகவான் வந்து அவர் மீட்டு எப்படி கொண்டு வராரு அப்படின்னு பார்க்கணும். சரிங்களா? ஓகே, அடுத்ததாக வந்து இப்ப நம்ம பேச போறது தொடர்ச்சியாக அந்த கோவர்தன லீலையிலேருந்து தான் வருது. அது தொடர்பாக தான் வருது. ஏன்னாக்கா அதோட சம்பவம் தான் வந்து இந்த லீலையில உள்ள இந்த லீலையில வருது. ஓகேங்களா? அப்ப கோவர்தன பூஜையெல்லாம் முடிஞ்சு கிருஷ்ண கோவர்தன மலையெல்லாம் தூக்கிட்டாரு. இந்திரதேவர் தன்னுடைய தவறு உணர்ந்துட்டாரு. எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. பிருந்தாவனம் வந்து பழைய நிலைமைக்கு திரும்பி வருது. அதாவது
எல்லாமே வெள்ளம்லாம் இறங்கிருச்சு, மரங்கள்லாம் செழிப்பாகிருச்சு. பகவானுடைய கருணையால அங்க உடைஞ்ச குடிசைகள், உடைஞ்ச வீடுகள்லாம் வந்து மறுபடியும் புதுப்பிச்சுட்டாரு. யாரு? கிருஷ்ணர். ஏன்னா கிருஷ்ணர் ஒரு பார்வையாலேயே வந்து எல்லாத்தையும் சரி செஞ்சுட்டாரு. புரியுதுங்களா? எல்லாத்தையும் சரி செஞ்சுட்டாரு. இப்ப சரி செஞ்சுட்டோன்னு அவர் வந்து பழையபடி வந்துருச்சு. அப்ப பகவான் அதே மாதிரி வந்து இந்திரன் வந்து மன்னிப்பு கேட்டு போயிட்டே இருப்பாரு. அப்ப எல்லாமே சரியான நிலைக்கு வந்துருச்சு. அப்ப அந்த மறுநாள் வந்து என்ன நடக்குதுனாக்கா, அந்த நிகழ்வும் நடந்து முடிஞ்சு 7 நாள் நடந்துச்சு. அந்த கோவர்தன் அந்த விஷயங்கள்லாம், இந்த மலையில் 7 நாள் கிருஷ்ணன் தூக்கி பிடிச்சாரு. 7 நாள் கடைஞ்சி பிறகு 8வது நாள் முடிஞ்சு 9வது நாள் வந்து ஏகாதசி வருது. ஏகாதசி வருது. அப்போ வந்து ஏகாதசியில வந்து நந்த மகாராஜாவும் எல்லாரும் வந்து விரதம் இருக்கிறாங்க. அப்போ விரதம் இருந்த மக்கிய நாள் துவாதசி. துவாதசியில் தான் வந்து தானியங்கள் எடுத்துக்குவாங்க பாருங்க, சாப்பாடு சாப்பிடுவாங்க. அப்போ அந்த அன்னைக்கு வந்து நந்த மகாராஜா யமுனை கரைக்கு குளிக்க போறாரு. அவர் வந்து எப்பயுமே வந்து ஒரு 5 மணி ஒரு 6 மணி அந்த மாதிரி தான் குளிக்க போவாரு. அந்த அன்னைக்குன்னு பார்த்து நந்த மகாராஜா விடிகால 3 மணிக்கு ரொம்ப சீக்கிரமா வந்து யமுனைக்கு குளிக்க போயிடுறாரு. ரொம்ப அவர் சீக்கிரமா குளிக்க போனோன்னு அங்க வந்து யமுனையில வந்து வருணதேவரோட ஆள் இருக்கிறாரு. அப்ப வந்து வருணதேவரோட ஆள் பாக்குறாரு, ஏன் இத்தனை மணிக்கு வந்து குளிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் போது அந்த வருணதேவர் என்ன செய்யறாருனாக்கா, வருணதேவரோட ஆளு நந்த மகாராஜாவை கடத்திட்டு போயிடுறாரு. எங்க? வருணலோகத்துக்கு. ஆனா சாஸ்திரத்துல என்ன சொல்லப்படுதுனாக்கா, நம்ம அதிகாலையில குளிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சுபிச்சமான ஒரு நிலைன்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. ஆனா நந்த மகாராஜா என்ன செஞ்சாரு, ரொம்ப அதிகாலைக்கு போய் குளிச்சிடுறாரு. அப்ப இந்த மாதிரி செஞ்சுட்டோன்னு வருணதேவரோட ஆள் அங்கிருந்து அவரை வந்து நந்த மகாராஜா கடத்திட்டு போயிடறாங்க. எங்க? வருணலோகத்துக்கு. வருணலோகத்துக்கு போனோன்னே இந்த விஷயங்களை வந்து நந்த மகாராஜாவோட ஆயர்கள், அதாவது நந்த மகாராஜாவோட கூட்டாளிகள்லாம் அங்க இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் வந்து எட்டேந்து பாக்குறாங்க, ஐயோ யாரோ நந்த மகாராஜா கடத்திட்டு போறாங்களே, கிருஷ்ணா கிருஷ்ணா, பலராமா பலராமா, காப்பாத்துங்க காப்பாத்துன்னு சொல்லிட்டு எல்லாரும் கத்திக்கிட்டு நந்த மகாராஜா வீட்டுக்கு வராங்க காலையிலே. அப்போ எல்லாரும் ஒடியாறாங்க, என்னாச்சு என்னாச்சுன்னு கிருஷ்ணா பலராம கேட்கறாங்க. கிருஷ்ணா கிருஷ்ணா, பலராமா பலராமா, இந்த மாதிரி நந்த மகாராஜாவை யாரும் ஒருத்தன் கடத்திட்டு போறான், எங்களுக்கு என்னன்னு பண்றதுன்னு தெரியல, அவன் தண்ணிக்குள்ள எடுத்துட்டு போயிட்டான், என்னன்னு தெரியல, போய் பாரு கிருஷ்ணான்னு சொல்லிட்டு சொல்றாரு. யாரும் இந்த ஆயருக்கு சொல்றாங்க. ஆனா பகவானுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சு. ஓஹோ, இது வருணதேவரோட வேலை, வருணதேவா ஏன்ட்டு உங்க விளையாட்டு காட்டுறீங்களா சொல்லிட்டு கிருஷ்ணனுக்கு தெரிஞ்சிருச்சு. அப்ப பகவானும் அனைவரும் வந்து கிருஷ்ணன் கிட்ட பிரார்த்தனை பண்றாங்க, கிருஷ்ணா கிருஷ்ணா போய் காப்பாத்துங்க போய் காப்பாத்துங்க சொல்லிட்டு எல்லாரும் மன்றாடி கேட்கறாங்க. இப்போ கிருஷ்ணரும் பலராமரும் வந்து நந்த மகாராஜா காப்பாத்துக்காக தண்ணிக்குள்ள போயிட்டாங்க. தண்ணிக்குள்ள போயிட்டோம்னா அனைவரும் வந்து கிருஷ்ணர் வைப்போட பாக்குறாங்க, என்னது இந்த சின்ன பையன், இவங்க வந்து இவ்வளோ ஒரு ஒரு வீரசாலியாக இருக்கிறாங்களே. ஆனா அவங்களுக்கும் தெரியாது கிருஷ்ணர் தான் வந்து கடவுள்னு சொல்லிட்டு தெரியாது. யாருக்கு? இந்த கோபியர்களுக்கு ஆயர்களுக்கும் தெரியாது. இப்போ கிருஷ்ணர் பலராமன் தண்ணிக்குள்ள போயிட்டாங்க. யார இவரை காப்பாத்த, நந்த மகாராஜை காப்பாத்த. அப்ப வந்து எல்லாரும் நினைக்கிறாங்க என்னதுனாக்கா, இந்த சிறுவன் வந்து கடவுளா இருக்குமோ, கிருஷ்ணன் வந்து கடவுளா இருக்குமோ அப்படி சொல்லிட்டு எல்லாரும் யோசிக்கிறாங்க. அப்போ வந்து யோசிக்கிற டைம்ல வந்து நந்த மகாராஜை காப்பாத்துக்காக கிருஷ்ணன் உள்ள போனாருங்க. உள்ள போயிட்டோன்னு வருண் லோகத்துக்கு போயிட்டாரு. அந்த தண்ணி வழியா வந்து வருண் லோகத்துக்கு போயிட்டாரு. யாரு? கிருஷ்ணரும் பலராமரும் போயிட்டோன்னு அங்க பார்த்தா வருணதேவர் வந்து நந்த மகாராஜாவை சிறைப்பிடிச்சு வச்சிருக்கிறாரு. அங்க வந்து கிருஷ்ணரும் பலராமர் வந்தோடனே நந்த மகாராஜா பார்த்து அழுகுறாரு, கிருஷ்ணா கிருஷ்ணா என்னை காப்பாத்து அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாரு. இதை பார்த்தோன்னா வருணதேவருக்கு அதிர்ச்சி ஆயிட்டாரு. ஐயோ யாரு இது? கிருஷ்ணரோட அப்பாவா? பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரோட தந்தையா நான் கடத்திட்டு வந்து சொல்லிட்டு வருணதேவர் வந்து பகவான் வந்தோடனே அவருக்கு நமஸ்காரம் பண்ணி கிருஷ்ணன் மன்னிப்பு கேட்கிறாரு. பகவானே பரம்பொருளே என்னை மன்னிச்சிருங்க, நான் மிகப்பெரிய தவறடிச்சிட்டேன், என்னை மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு வருணதேவர் வந்து நந்த மகாராஜுக்கு அந்த கிருஷ்ணன்கிட்டையும் பலராமகிட்டையும் மன்றாடி மன்னிப்பு கேட்கிறாரு. யாரு? வருணதேவர். அவர் கேட்கும் போது அப்ப கிருஷ்ணன் சொல்றாரு, வருணதேவரே ஏன் இப்படி ஒரு தவறு இழிச்சிங்க? நீங்க வந்து உங்களுடைய சக்தியை வச்சு நீங்க வந்து யார வேணா நீங்க வந்து இந்த மாதிரி இழுத்துறதா அப்படி சொல்லிட்டு கிருஷ்ணன் வந்து கேட்கறாரு. அப்ப வந்து வருணதேவர் சொல்றாரு, என்னை மன்னிச்சிருங்க பிரபுவே, என்னை மன்னிச்சிருங்க, நான் மிகப்பெரிய தவறு அடிச்சுட்டேன், இது உங்க தந்தைன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது, என்னை மன்னிச்சிருங்க, இப்பவே உங்க தந்தையை கூட்டிட்டு போயிருந்தா சொல்லிட்டு மன்றாடி கேட்கிறாரு.
கேட்கும் போது வருணதேவர் வந்து விட்டுறாரு பாருங்க. அப்ப கிருஷ்ணர் பலராமரும் தன்னுடைய தந்தையை வந்து கூட்டிக்கிட்டு நேரா வராங்க, எங்க விருந்தாவனத்துக்கு வந்துடுறாங்க. அப்போ வந்து கூட்டிட்டு வந்தவொடனே அப்ப தண்ணியிலேருந்து வந்துட்டாங்க. அப்போ எல்லா ஆயர்களும் ஆச்சரியமா பாக்குறாங்க, எப்படி கிருஷ்ணர் தண்ணிக்குள்ள பூந்து போனாரு, அங்கேருந்து நந்தமாலையை கூட்டிட்டு வராரு, இது என்ன நடக்குது ஒண்ணுமே புரியலையே சொல்லிட்டு எல்லாரும் ஆச்சரியமா பாக்குறாங்க. அப்ப வந்து கிருஷ்ணர் கேட்காங்க, கிருஷ்ணா என்ன நடந்துச்சு, என்ன 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 ஆச்சு, எங்களுக்கு ஒண்ணுமே புரியல சொல்லிட்டு அந்த நந்த மகாராஜ் கிட்டையும் கிருஷ்ணர் கிட்டையும் ஆயர்கள் வந்து அப்படி ஒரு கேள்வி கேட்கறாங்க. அப்ப வந்து பகவான் சொல்றாரு, இந்த மாதிரி வருணதேவர் வந்து கடத்திட்டு போயிட்டாரு, நான் வந்து போய் காப்பாத்திட்டு வந்துட்டேன். அப்ப சொன்னோடனே எல்லாரும் வந்து கிருஷ்ணருக்கு போற்றி சொல்றாங்க. அப்போ வந்து அங்க ஆயர்கள்லாம் வந்து கேட்கறாங்க, கிருஷ்ணா நீ வந்து இவ்வளோ அற்புதமான விஷயங்கள்லாம் செய்யறியே, நீ வந்து கடவுளா, நாங்களாம் யாரு, நாங்களாம் எப்படிப்பட்டவங்க கேட்கும் போது நந்த மகாராஜா கிருஷ்ணன் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா பகவான் செய்யற அந்த விஷயங்கள்லாம் வந்து பிருந்தாவன வாசிகளுக்கு வந்து அற்புதமாக தெரியுது, புதுசா தெரியுது. அப்போ வந்து இந்த ஆயர்கள்லாம் வந்து கேட்கறாங்க, நாங்களாம் யாரு, நாங்களாம் ஏன் உன்னை பார்த்தா இவ்வளவு சந்தோஷப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அப்ப பகவான் வந்து விளக்குறாரு பாருங்க. அவர் வந்து அந்த ஆயர்களுக்கு வந்து தன்னுடைய சக்தி என்னன்னு சொல்லி காட்டுறாரு. அந்த நதிக்கரை ஓரத்தை கூட்டு போறாரு, எல்லாத்தையும் நதிக்கரை ஓரத்தை கூட்டி போயிட்டு அந்த தண்ணியில வந்து பகவான் வந்து அந்த பரமமான கோலோக பிருந்தாவனத்தை காட்டுறாரு தண்ணியில. அதாவது அந்த அந்த அவங்க பார்த்து ஆச்சரியம் அடைகிறாங்க, ஐயோ இதுக்கு மேல இவ்வளோ அற்புதமான ஒரு உலகம் இருக்கா, நம்ம பூமியை தவிர்த்து ஒரு அற்புதமான உலகம் இருக்கான்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆச்சரியமா பாக்குறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த ஆன்மீக லோகத்துல அந்த ஆயர்களோட உடலையும் பாக்குறாங்க. அதாவது கோபியர்கள் அந்த கோப்பர்கள் ஆயர்கள் இருக்கிறாங்க, அவங்க வந்து ஆன்மீக லோகத்துல என்னவாக இருக்கிறாங்க சொல்லிட்டு அதையும் பாக்குறாங்க. அதையும் வந்து கிருஷ்ணர் காட்டுறாரு. ஆனா இங்க வந்து நம்ம வந்து ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். ஏன்னாக்கா பகவான் லீலை செய்யும் பொழுது பகவானுக்கு உதவி செய்யறதுக்காக ஆன்மீக லோகத்திலேருந்து கிருஷ்ணர் வந்து தன்னோட பக்தர்களை வர வைப்பார். அது வந்து சாஸ்திரங்களை ஆச்சரியர்கள் குறிப்பிடுறாங்க, சைத்தன்ய சரிதாமிரதத்தில் கூறப்பட்டிருக்கு. ஏன்னா கிருஷ்ணரோட லீலைக்காக வந்து எந்தெந்த பக்தர்கள் யார் என்னென்னவா வந்தாங்கன்னு சொல்லிட்டு குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்ப இந்த மாதிரி கிருஷ்ணருடைய இந்த சொன்ன அந்த லீலையை வந்து எல்லாரும் வந்து பாக்குறாங்க, அது ஆச்சரியம் பார்த்தாங்களே, நாங்களும் ஆன்மீக லோகத்தில் இருக்கோமா, எங்களோட உடலா அதுன்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. ஏன்னா இவங்களும் வந்து கோபியர்களாக அங்க இருக்கிறத இவங்களே பாக்குறாங்க பாருங்க. பார்த்துட்டோன்னே கிருஷ்ணர் வந்து விளக்குறாரு, ஆமா நீங்களாம் வந்து ஆன்மீக லோகத்தில் இருக்கீங்க, எனக்கு உதவி செய்யறதுக்காக நீங்க இங்க வந்திருக்கீங்க பிருந்தாவனத்துக்கு சொல்லிட்டு அவங்களுக்குலாம் விளக்குறாரு. அப்ப இதுல ஒரு விஷயம் இருக்கு. ஏன்னாக்கா கிருஷ்ணரோட லீலை எங்கெங்க நடக்குதோ, எந்தெந்த கிரகங்கள் நடக்குதோ, எங்கெந்த இந்த பிரபஞ்சத்தில் நடக்குதோ, அந்த முக்தி பெற்ற ஆத்மாக்கள் யாருனாக்கா ஆச்சாரியர்கள், குருமார்கள், இந்த மாதிரி எல்லாம் இருக்காங்களா, அவங்களாம் வந்து ஒவ்வொரு பிரபஞ்சத்துக்கும் போய்கிட்டு தான் இருப்பாங்க, ஒவ்வொரு கிரகத்துக்கும் போய்கிட்டு தான் இருப்பாங்க. ஏன்னாக்கா பகவானுக்கு உதவி செய்யறதுக்காக, புரியுதுங்களா, பகவானுக்கு உதவி செய்யறதுக்காக இந்த மாதிரி ஆச்சாரியர்கள், குருமார்கள் இவங்கெல்லாம் வந்துட்டு போய்கிட்டே தான் இருப்பாங்க. அதனால அதே போலதான் பிருந்தாவனத்திலையும் ஆச்சாரியர்கள், குருமார்கள், கோபியர்கள் வந்து இங்க பிருந்தாவன வாசிகளாக திரும்பி வராங்க அப்படி சொல்லிட்டு கிருஷ்ணன் வந்து விளக்குறாரு. நீங்களாம் வந்து ஆன்மீக லோகத்தில் இருக்கிறீங்க, எனக்கு உதவி செய்யறதுக்காக இங்க வந்திருக்கீங்க சொல்லிட்டு கிருஷ்ணன் வந்து அந்த இடத்துல விளக்குறாரு. அப்ப வந்து இன்னொரு விஷயம் வந்து பகவான் வந்து அவங்களுக்கு சொல்றாரு. ஏன்னாக்கா என்ன சொல்றாருனாக்கா, இந்த கட்டுண்ட வாழ்க்கை வந்து மிக மிக ஒரு துன்பகரமான ஒரு விஷயம். அதாவது இங்க வந்து பிறப்பு, இறப்பு, முதுமை, நோய் இதெல்லாம் சுழன்று கொண்டுதான் இருக்கு. இதை வந்து ஜீவாத்மாக்களுக்கு தெரியல. இதெல்லாம் வந்து ஒவ்வொரு ஜீவாத்மாக்கும் தெரிஞ்சுக்கணும் சொல்லிட்டு தான் வந்து நான் வந்து ஆன்மீக லோகத்திலேருந்து உங்களை கூட்டிட்டு வரேன், இந்த மாதிரி லீலை நடத்துறேன். இந்த லீலையை பார்த்து, இந்த லீலையை கத்துக்கிட்டு, இந்த லீலையை பகவானுடைய என்னுடைய லீலையை வந்து ஜீவாத்மாக்கள் கேட்டு அவங்க வந்து இருதயம் தூய்மை அடைஞ்சு அவங்க மறுபடியும் ஆன்மீக லோகத்துக்கு வருவாங்க. இதற்காக தான் நான் வந்து இந்த மாதிரி லீலைகளை செய்யறேன்னு சொல்லிட்டு அந்த ஆயர்களுக்கு விளக்குறாரு பகவான். அப்ப ஜீவாத்மாக்கள் வந்து தான் தான் இந்த உடலே எண்ணி வாழ்றாங்கன்னு சொல்லிட்டு சொல்றாரு. நான் தான் நான் ஜீவாத்மாக்கள் எப்படி வாழ்றாங்கன்னாக்கா கிருஷ்ணன் சொல்றாரு பாருங்க, இந்த உடல் தான் வந்து என்னுடைய உடல்,
இங்க இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் என்னுடைய விஷயங்கள், நான் வந்து இங்கதான் இருக்கணும், நான் வந்து இப்படிதான் இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து இந்த உலகத்திலே மூழ்கி போய் வாழ்ந்துடுறாங்க. அப்ப வந்து பிறப்படி சொல்லிட்டு வராங்க. அவங்களுக்கு வந்து எப்படி என்கிட்ட வரணும்னு சொல்லி தெரியல. அப்ப இதற்காக தான் நான் வந்து ஒரு புது லீலைகள் நான் செய்யறேன். அதுக்காக தான் நான் பல பல லீலைகள் செய்யறேன். இந்த லீலைகள்லாம் செஞ்சு வரக்கூடிய காலகட்டத்தில் ஆச்சாரியர்கள் இதை வந்து புஸ்தகத்தில் பதிவிடுவாங்க. அதை கேட்டு அதை படிச்சு பக்தர்கள் அதாவது இந்த என்னுடைய லீலைகள் கேட்டு ஜீவாத்மாக்கள் தூய்மை அடைஞ்சு அவங்க வந்து என்னை வந்து திரும்பி அடையணும்னு சொல்லிட்டு தான் நான் இந்த மாதிரி லீலைகள்லாம் செய்யறேன்னு சொல்லிட்டு அந்த ஆயர்களுக்கு வந்து கிருஷ்ணன் வந்து வளர்க்குறாரு. அப்ப பொறுப்பாதரும் அதை தான் மேற்கொள்றாரு. பொறுப்பாதர் என்ன சொல்றாருனாக்கா, சில பொறுப்பாதர் அனைத்து ஜீவாத்மாக்களும் வந்து கிருஷ்ணனுடைய தாசர்கள், ஜீவேர சொர்போகாய் கிருஷ்ணரின் நித்திய தாசன் சொல்லிட்டு சில பொறுப்பாதர் குறிப்பிடுறாரு. அது மட்டும் இல்ல ஸ்ரீமன் சைத்தன்ய மகாபுரம் குறிப்பிடுறாரு. ஸ்ரீமன் சைத்தன்ய மகாபுரம் யாருனாக்கா சாட்சாத் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தான் ஸ்ரீ சைத்தன்ய மகாபுருவாக நமக்கு சொல்றாரு. அப்ப அப்ப என்ன சொல்றாருனாக்கா, ஜீவாத்மாக்கள் வந்து எப்பயுமே வந்து பகவானுடைய அம்சங்கள். அப்ப நம்ம வந்து எப்பயுமே வந்து பகவானுக்கு சேவை செய்யக்கூடியவங்கள். ஏன்னாக்கா பகவான் வந்து பரமாத்மா, நம்ம வந்து ஆத்மா. பகவான் வந்து ஒரு நெருப்புக்கு ஒப்பிடுறாங்க, ஜீவாத்மாவை வந்து தீ பொறிக்கு ஒப்பிடுறாங்க. அப்போ வந்து நம்மளாம் வந்து அந்த நெருப்பு, அதாவது பரமாத்மாவோட அம்சமாக இருக்கிறதுனால நம்ம வந்து ஒரு தீ பொறிக்கு ஒப்பிடுறாங்கன்னு சில புறப்பாதை மேற்கோள் காட்டுறாங்க. அப்ப ஏன்னாக்கா நம்ம இந்த மாதிரி பகவானோட லீலையெல்லாம் கேட்டு இந்த மாதிரி பகவானோட விஷயங்களை படிச்சு நம்ம தெரிஞ்சுக்கும் பொழுதுதான் வந்து நம்ம வந்து பகவான் கிட்ட திரும்பி செல்ல முடியும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி லீலைகள்லாம் வச்சு பகவான் வந்து நம்மளுக்கு புரிய வைக்கிறாரு. புரியுதுங்களா? அப்ப அதனாலதான் வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அப்ப பகவானுக்கு வந்து நம்ம வந்து எப்படி அன்பு செலுத்தணும்னு வந்து இந்த லீலை மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னாக்கா பிருந்தாவன வாசிகள்லாம் வந்து பகவான் மீது வந்து ரொம்ப கருணையாகவும் ரொம்ப அன்பாகவும் இருந்தாங்க. ஏன்னாக்கா எப்பயுமே வந்து இந்த பிருந்தாவன வாசிகள் வந்து பகவானை பார்க்கும்போது அவங்க வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. பசுக்கள்லாம் வந்து ரொம்ப சந்தோஷப்படுமா. அது பால் சுருக்கும் போது கிருஷ்ணரை பார்த்தோம்னா இன்னும் அதிகமான பால்கள்லாம் சுருக்குமா. ஏன்னாக்கா கிருஷ்ணர் வந்து புத்தம் புதுசா தெரியவாராம், புத்தம் புதுமையான கேள்விப்பட்டிருக்கோம்ல, புதுசுக்கு ஒன்று புதுசாகவே கிருஷ்ணரோட அந்த அந்த தோற்றங்கள்லாம் இருக்குமா. நம்ம வந்து கிருஷ்ணரை வந்து ஒரு வயசான கோலத்துலையோ கிருஷ்ணர் வந்து அழுதுகிட்டோ அந்த மாதிரிலாம் நான் பார்த்தது கிடையாது. வயசானதில்லை அந்த மாதிரி நான் பார்க்குறது. கிருஷ்ணர் வந்து எப்பயுமே புத்தம் புதுசாகவே தான் இருப்பாருங்க. அப்போ அந்த மாதிரி பகவானை வந்து இந்த ஆயர்கள், இந்த கோப்பர்கள் அவங்க பார்க்கும்போது அவங்களோட மனசு வந்து ரொம்ப தூய்மை அடைஞ்சு அவங்க வந்து பகவான்கிட்டயே வந்து எப்பயுமே மன்றாடி பிரார்த்தனை செய்யறாங்க. அப்ப இந்த மாதிரி லீலைகள் நடக்கும்போது எப்பயுமே வந்து கோபியர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னாக்கா, இந்த மாதிரி லீலை நடக்கும்போது எப்பயுமே கிருஷ்ணன் அவங்க கூட இருக்கணும், எனக்கு வந்து முக்தியே வேணாம்னு சொல்லிட்டு கோபியர்கள் நினைக்கிறாங்க. ஏன்னாக்கா கோபியர்கள் தான் வந்து கிருஷ்ணன் சொல்றாரு, கோபியர்கள் வந்து என்னுடைய பக்தர்களே முதன்மையான பக்தர்கள் சொல்லிட்டு சொல்றாரு. ஜான் கோபியர்கள் சொல்றாருனாக்கா கிருஷ்ணரு கோபிமார்கள் வந்து தூய்மையானவர்கள். அவங்க வந்து எந்த ஒரு உள்நோக்கமும் இல்லாத பக்தர்கள். இப்ப இஸ்கான்ல நம்மளும் இருக்கிறோம், நம்ம சில பக்தர்கள்லாம் இருக்கிறோம். நம்மளுக்கு ஏதாவது சின்ன ஒரு உள்நோக்கம் இருக்கும். எனக்கு இது கிடைச்சா இது கிடைக்குமா, கிருஷ்ணா நீ எனக்கு இது கொடுத்தா நான் உனக்கு இது கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன ஒரு ஏதாச்சும் ஒரு உள்நோக்கம் கண்டிப்பா இருக்கும். ஆனா கோபிமார்கள் வந்து அப்படி கிடையாதுன்னு சொல்லிட்டு கிருஷ்ணரே சொல்றாரு. ஏன்னாக்கா பகவானுக்கு வந்து ஒரு சமயம் அவர் வந்து மற்ற துவாரகால இருந்த போது அவருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு காய்ச்சல் அடிக்கும், ரொம்ப காய்ச்சல் வந்துடும். அது பகவானுக்கு காய்ச்சல் வருதுன்னு கிடையாது, பகவான் தன் பக்தர்களுடைய சக்தியை உணர்த்துறதுக்காக, தன் பக்தர்களுடைய அந்த பக்தியினோட தத்துவத்தை உணர்த்துறதுக்காக பகவான் வந்து தன்னுடைய கோபியர்களோட அந்த வலிமையை காட்டுறாரு. ஏன்னாக்கா கிருஷ்ணருக்கு வந்து துவாரகையில் இருக்கும்போது ரொம்ப கடுமையான காய்ச்சல் வந்துடும். அப்போ வந்து யாரும் என்னென்னமோ மருந்தாலும் தருவாங்க, எப்படியும் சரியாகாது. அப்போ வந்து நாரத முனிவர் இங்க வருவாரு, இங்க துவாரகைக்கு வருவாரு. அப்போ வந்து நாரத முனிவர் பார்ப்பாரு, பகவானே கிருஷ்ணரை என்ன அவங்களுக்கு ஆச்சு, என்ன இப்படி கடும் காட்சியில படுத்திருக்கீங்க, என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு நாரத முனிவர் கேட்பாரு. அப்ப கிருஷ்ணன் சொல்லுவாரு, நாரதா எனக்கு ரொம்ப காய்ச்சல் அடிக்குது, எனக்கு எந்த மருந்து கொடுத்தாலும் சரியாகல, யார் மருந்து கொடுத்தாலும் சரியாகாதுன்னு சொல்லிட்டு சொல்றாரு.
அப்ப நாரத முனிவர் கேட்கிறாரு, என்ன பகவானி உங்களுக்கு காட்சியா, இப்ப என்ன மருந்து கொடுத்தாலும் சரியாகும்னு சொல்லிட்டு நாரத முனிக்கு தெரியல. அப்ப வந்து கிருஷ்ணன் சொல்றாரு, நீ போயிட்டு என்னுடைய பக்தர்களுடைய கால் தூசியை கொண்டு வான்னு சொல்றாரு. ஆனா அவர் வந்து கோபியர்கள் சொல்லல, அவர் வந்து பக்தர்களுடைய தூசியை கொண்டு வா தான் சொல்றாரு. என்னுடைய ராணிகள் கிட்ட போய் கேட்டு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்ப வந்து நாரத முனிவர் வந்து தன்னுடைய ராணிகள், அந்த கிருஷ்ணனுடைய 16,108 ராணிகள் இருக்காங்களே துவாரகையில, அந்த ராணிகளுக்கு தான் போய் கேட்கிறாரு. யாரு? நாரத முனிவர். அவர் போய் கேட்கிறாரு. எல்லாரும் பயப்படுறாங்க, ஐயோ நான் எங்களோட தூசியை பகவானுக்கு தரதா, நாங்க என்ன நரகத்துக்கு போறதா, முடியாது சொல்லிட்டு எல்லாரும் நாரத முனிவரை போக சொல்றாங்க. நீங்க போங்க, நாங்களும் தர முடியாது, நாங்கன்னா பலியாகிறதா, பகவானுக்காக எங்க தூசியை கொடுக்குறது சொல்லிட்டு எல்லாரும் கோபப்படுறாங்க. அப்போ வந்து நாரத முனிவர் திரும்பி கிருஷ்ணன்ட்டே வந்து சொல்றாரு, கிருஷ்ணா பகவானே நாங்க வந்து இந்த மாதிரி கேட்டோம், யாரும் தரமாட்டுறாங்கன்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்ப நான் கிருஷ்ணன் சொல்றாரு, அந்த நாரத முனிவரே நீங்க யாருக்கிட்டையும் கேட்காதீங்க, நீங்க நேரா இப்ப பிருந்தாவனத்துக்கு போங்க, பிருந்தாவனத்துக்கு போயிட்டு கோபியர்கிட்ட சொல்லுங்க, அவங்க என்ன பண்றாங்கன்னு நீங்க கிட்ட பாருங்கன்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்ப நாரத முனிவர் வந்து பறந்து வராரு. அவர் வந்து பிருந்தாவனத்துக்கு வந்தோடனே இந்த மாதிரி கோபியர்கிட்ட சொல்றாரு, கோபிமார்களே எனக்கு ஒரு உதவி செஞ்சு ஆகணும். என்னன்னு கேட்கறாங்க. இந்த மாதிரி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் வந்து துவாரகையில ரொம்ப காட்சியா இருக்கிறாரு, அவருக்கு எந்த மருந்து கொடுத்தாலும் சரியாக மாட்டுது, அவர் வந்து உங்களுடைய பாத தூசியை கேட்டாருன்னு சொல்றாரு. அப்படி சொன்னோன்னே எல்லாருமே எந்த ஒரு ஆச்சரியம் படாம, இதோ நான் இப்பயே தரேன்னு சொல்லிட்டு தன்னுடைய புடவையை கழிச்சு அதுல வந்து தன்னுடைய கால் தூசியெல்லாம் போடுறாங்க. அது மேலே ஏறி ஏறி குதிக்கிறாங்க. குதிச்சு அந்த தூசியெல்லாம் அது வந்து அதுல படுத்து பாருங்க, பட்டு ஒரு மூட்டையா கட்டி கொடுக்குறாங்க. இந்தாங்க இப்ப போய் நீங்க கொடுங்க கிருஷ்ணருக்கு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அப்ப வந்து அந்த நாரத முனிவர் கேட்கிறாரு, என்ன இவ்வளவு சட்டுன்னு கொடுத்துட்டீங்களே, அங்க ராணிகளும் அவ்வளவு யோசிக்கிறாங்க, நீங்க என்ன இப்படி கொடுத்துட்டீங்களே, இதனால என்ன பிரச்சனை வரும் தெரியுமான்னு சொல்லிட்டு நாரத முனிவர் வந்து சும்மா போட்டு வாங்குறாரு. அப்ப கோபியர்கள் என்ன சொல்றாங்கன்னாக்கா, இந்த தூசியை கொடுக்கறதுனால நாங்க நரகத்துக்கு போனாலும் சரி, எங்களை வந்து யமதூதர் வந்து பிடிச்சிட்டு போனாலும் சரி, பகவானுக்கு நாங்க எப்பயுமே நாங்க விசுவாசமா இப்படிதான் இருப்போம், எங்களை அடிச்சாலும் சரி துன்புறுத்தாலும் சரி நாங்க கிருஷ்ணரை மறக்க மாட்டோம், நீங்க போய் கிருஷ்ணன் சொல்லுங்க சொல்லிட்டு அந்த நாரத முனிவருக்கு சொல்லி அனுப்பிட்டாங்க. நாரத முனிவர் அந்த தூசி எடுத்துட்டு வந்து நேரம் வராரு, கோபியர்களோட கால் பார்த்து தூசி எடுத்துட்டு வராரு. வந்துட்டோடனே பகவான் நெத்தியில் வச்சோடனே அவருடைய ஜுரமே எல்லாமே காண போயிருக்கு. அப்ப வந்து அந்த நாரத முனிவர்கிட்ட வந்து கிருஷ்ணன் சொல்றாரு, மாத்தாயா நாரதா, என்னுடைய பிருந்தாவனத்தோட கோபியர்கள் அவங்களுடைய பக்திய, இதுதான் உயர்தரமான பக்தி, அவங்க வந்து எனக்காக தனக்காக எதுவுமே எடுத்துக்கிறது இல்லை, அவங்க வந்து எப்பயுமே எனக்காக தான் வந்து அன்பு செலுத்துறாங்க. அதான் வந்து கிருஷ்ணன் சொல்றாரு, அனன்ய சிந்தைய தோமம் ஏ ஜான பரிபாஷித்தே தேசாம் அபியுக்தானம் யோகக்ஷேம மகாமிகம். அதாவது அனன்ய சிந்தைய தோமம், எனக்கு வந்து கலப்படமற்ற பக்தி சேவை செய்வாங்க யாரு? கோபிமார்கள். அதனாலதான் அவங்க வந்து உயர்தரமான இடத்துல நான் வச்சிருக்கிறேன்னு சொல்லிட்டு கிருஷ்ணன் வந்து சொல்றாரு. அப்போ வந்து இந்த மாதிரி லீலையெல்லாம் கேட்கும் போது தன்னுடைய பக்தர்களை வந்து எப்பயுமே வந்து பகவான் வந்து தன் மனசுல நினைச்சுக்கிறாராம். அதனாலதான் வந்து எப்பயுமே வந்து பகவான் வந்து இந்த பிருந்தாவன லீலையில வந்து எப்பயுமே கோபியர்கள், இந்த கோப்பர்கள், ஆயர்கள் எப்பயுமே அவங்க கூட வச்சுக்கிட்டே லீலை செய்வார் பாருங்க. எல்லா லீலையும் வந்து அந்த ஆயர்கள் இருப்பாங்க, கோபியர்கள் இருப்பாங்க, கோப்பர்கள் இருப்பாங்க, எல்லாரும் கூடயே இருப்பாங்க. ஏன்னாக்கா வந்து புதுமான விஷயங்கள் வந்து செய்யும் போது பகவான் வந்து அவங்களுக்கு ஒரு புத்தம் புதிதாகவே தெரிவார். புரியுதுங்களா? அப்ப அதனாலதான் வந்து இங்க சொல்றாரு, பிருந்தாவனத்து கோபியர்கள் போல கோப்பர்கள் போல ஆயர்கள் போல சிறந்த பக்தர்கள் கிடையாது, அவங்க தான் வந்து முதல் தரம், அதுக்கு அப்புறம் தான் வந்து எல்லாமே சொல்லிட்டு பகவான் வந்து விளக்குறாரு. அப்போ வந்து கிருஷ்ணர் வந்து என்ன சொல்றாருனாக்கா, இந்த கிருஷ்ணர் லீலை மூலியமா நம்ம வந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம்னாக்கா, பகவானோட விஷயத்தை நம்ம வந்து எப்பொழுதுமே கேட்கும் பொழுது நம்ம வந்து மனது வந்து தூய்மையாகுது. நம்மளுடைய மனது தூய்மையாகும் பொழுது நம்ம வந்து பகவானுடைய நாமம், அதாவது ஹரே கிருஷ்ண மகாமந்திரம், ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, இந்த மகாமந்திரத்தை நம்ம உச்சாரணம் பண்ணும்பொழுது நம்மளுடைய மனம் தூய்மை அடைந்து பாருங்க. நம்ம மனம் தூய்மை அடைஞ்சு நம்மளுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் சரியாக இருந்து நம்ம பண்ணக்கூடிய சாண்டிங், நம்ம கேட்கக்கூடிய ஹரிகதா, உபஞானம், இதெல்லாம் வந்து தெளிவாக நம்ம உள்ளுக்கு மனசுக்கு போகுது. ஓகேங்களா? அப்ப இதனாலதான் வந்து பகவான் வந்து பற்பல லீலைகள் செய்யறாரு. உதாரணம் சொன்ன மாதிரி இந்த கோவர்தன் லீலையா இருக்கட்டும், இந்த கிருஷ்ணர் நந்த மகாராஜா வனலோகத்துக்கு போனதாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் பற்பல லீலைகள் வந்து பகவான் செஞ்சிருக்கிறார். இந்த மாதிரி பற்பல லீலைகளாக செஞ்சு நமக்காக தான் வந்து பகவான் இதெல்லாம் செஞ்சிருக்கிறார்.
இதெல்லாம் நம்ம கேட்கணும், இதெல்லாம் நம்ம வந்து படிக்கணும், இதெல்லாம் நம்ம பார்க்கணும் சொல்லிட்டு தான் கிருஷ்ணர் வந்து நம்மளுக்காக செஞ்சிருக்கிறாரு. ஓகேங்களா? அப்போ அதனால வந்து நம்மளாம் வந்து இந்த கிருஷ்ண பக்தி ஏற்றுக்கொண்டு எப்பயுமே வந்து இந்த கிருஷ்ண உணர்வுல இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் நாம ஜெபம் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் 4 கோட்பாடுகள் கடைபிடிக்கணும். மது அருந்தக்கூடாது, மாமிசம் சாப்பிடக்கூடாது, புலால் உண்ணக்கூடாது, சூதாட்டம் இருக்கக்கூடாது. இதெல்லாம் வந்து பகவான் வந்து பக்தர்கள் மூலியமா, அதாவது குருக்கள், ஆச்சாரியர்கள், குருமார்கள் மூலியமா நமக்கு சொல்லித்தரா இருப்பாரு. இதனால சில புறப்பாதர் நமக்கு இதெல்லாம் எடுத்து சொல்லியிருக்கிறாரு. ஏன்னாக்கா சில புறப்பாதர் நமக்கு இதெல்லாம் கொடுத்ததுன்னா இந்த விஷயமே நமக்கு கிடைச்சிருக்காது. ஏன்னா இதெல்லாம் வந்து பொக்கிஷமான விஷயங்கள். இதெல்லாம் வந்து சில புறப்பாதர கருணையால தான் நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த பகவத்கீதை, பாகவதம், சைத்தன்ய சரிதாமிர்தம், கிருஷ்ணா முழுந்தர் என்ற புஸ்தகம், அது மட்டும் இல்லாமல் பல புஸ்தகம் வந்து சில புறப்பாதர் நமக்காக கொடுத்திருக்கிறார். ஓகேங்களா? புறப்பாதர் வந்து மெழுகுவத்தியா உருகி நம்மளுக்கு வந்து இந்த விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கிறாரு. அப்போ வந்து நம்ம வந்து புறப்பாதருக்கு கடன் பட்டிருக்கோம். இப்போ அந்த புறப்பாதரோட கடன் பட்டதை எப்படி தீர்க்க முடியும்? அவர் எழுதின புஸ்தகங்கள் படிச்சு மற்றவங்களுக்கு பிரச்சாரம் பண்ணி அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு பிரச்சாரம் பண்ணாலே போதுமானது. ஓகேங்களா? அப்ப இதுதான் வந்து நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அப்ப எங்களுடைய வகுப்பினுடைய இந்த கிருஷ்ண ஜெயந்தியோட கிளாஸ் 3வது நாள் கன்க்ளூஷனோட என்னதுனாக்கா, நம்ம வந்து 2 லீலைகள் பார்த்தோம். வந்து கோவர்தனகிரியோட லீலை, அதனுடைய விஷயங்கள் பார்த்தோம், அதனுடைய தாற்பயங்கள் பார்த்தோம், அதில் நடந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நுணுக்கங்களாம் பார்த்தோம். அது மட்டும் இல்லாம நந்த மகாராஜா வந்து வருணதேவி கடத்தி போறதுல வந்து கிருஷ்ணர் வந்து அந்த ஆயர்களுக்கு என்னென்ன சொல்றாரு, அந்த ஆயர்களுக்கு வந்து விருந்தாவனத்தை காட்டுறாரு, அங்க உள்ள ஆன்மீக விஷயங்கள் காட்டுறாரு, அவங்களும் ஆன்மீக லோகத்தில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு காட்டுறாரு பாருங்க. அதெல்லாம் காட்டிட்டு இந்த விஷயங்கள்லாம் சொல்றாரு. என்ன விஷயம் சொல்றாரு? ஜீவாத்மா யாரு, ஜீவாத்மா இங்கே ஏன் துன்பப்படுறான், இங்கேயே சுத்திக்கு இருக்கான், அந்த விஷயங்கள்லாம் சொல்றாரு. சொல்லிட்டு இதுக்கான ஒரே வழி என்ன சொல்றாரு? எல்லாரும் வந்து இந்த கிருஷ்ண பக்தி ஏற்றுக்கொள்ளணும், இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திர ஜெபம் செய்யணும். இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திர ஜெபம் செஞ்சாலே போதுமானது, நம்ம மனசுல இருக்கிற எல்லா அழுக்கும் நீங்கன்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் வந்து ஆச்சாரியர்கள் மூலியமாக, குருமார்கள் மூலியமாக நம்மளுக்கு விளக்குறாரு. ஓகேங்களா? அப்போ வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீ ஸ்ரீ கிருஷ்ண ஜென்மாஷ்டமி மகாமஹோத்சவ் கி ஜெய். ஹரே கிருஷ்ணா. ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேட்கலாம். ஓகே, இந்த கேள்வி இந்த கிளாஸ்லையும் சரி ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேட்கலாம். ஹரே கிருஷ்ணா. பக்தர்களே, நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு புரிஞ்சுச்சா? ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. கேளுங்க ப்ரோ. ஓகே ப்ரோ, வழக்கம் வருவேன். ஓகே, என்ன கேட்குறீங்க? ஓகே ப்ரோ, இருங்க ப்ரோ, சொல்லுவார். அன்னன்னைக்கு ஜெபம் பண்ணுறாங்க, பாவங்கள் போகும் சொல்கிறாங்களே. அப்போ வந்து என்னென்னா, அந்த நம்ம டெய்லி வந்து பூச்சிகள், மிருகங்கள் நம்ம மெதிக்கிற சாவடிக்கிறோம். அப்போ அதெல்லாம் எப்படி அப்படின்னு சொல்லி ப்ரூஃப் வந்து கேட்குறாங்க. ஓகே, நம்ம வந்து அன்றாட ஜெபம் பண்ணுறோம் சொல்லுவாங்க. நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ பல தவறுகள் செய்கிறோம். நம்ம இந்த கிருஷ்ண பக்திக்கு வந்துட்டு, கிருஷ்ண பக்திக்கு வராத முன்னுக்கு வந்து நம்ம பல தவறுகள் செஞ்சிருக்கோம். ஆனால் கிருஷ்ண பக்திக்கு வந்து நம்ம ஒரு குருக்கிட்ட தீட்சை எடுத்து நம்ம வந்து இப்போ கரெக்டாக ஜெபம்லாம் பண்ணி வரோம் பாருங்களேன். அப்போ வந்து நம்ம தெரிஞ்சோ தெரியாமல் செய்கிற செயல்களை வந்து நம்ம வந்து அதெல்லாம் வந்து பகவான் வந்து எப்படி கணக்கெடுறாருனாக்கா, தலைக்கு வந்து தலைப்பாக போக சொல்லுவாங்கல்ல. அப்போ அதாவது நம்மளுக்கு வந்து அந்த செயல்களை வந்து பகவான் வந்து குறைக்கிறாரு பாருங்க. அப்போ வந்து நம்ம தெரிஞ்சோ தெரியாமல் செய்கிறோம் பாருங்க. அப்போ அதெல்லாம் வந்து நம்ம வந்து
பகவான் வந்து நம்மளுக்காக ஒரு கருணை கூர்ந்து நம்மளை வந்து நமக்காக அந்த விஷயங்களை வந்து தராரு. அதாவது பிரபு கேட்ட விஷயங்கள் வந்து என்னதுனாக்கா, அவர் என்ன கேட்டாரு, பூச்சிகளாம் மிதிக்கிறோம், டெய்லி சாவடிக்கிறோம், அதனால என்ன நடக்குதுன்னு கேட்கிறாரு. அதுவும் பாவம் தான். ஆனா நம்ம வந்து தெரியாம தானே செய்யறோம் பாருங்க. நம்ம தெரிஞ்சு செஞ்சோம்னா அது வந்து பாவமா கருதப்படும். நம்ம தெரியாம ஒரு விஷயத்தை மேய்ச்சிட்டோம்னா அது வந்து பாவத்தில் சேராது. ஏன்னாக்கா வந்து நம்ம வயிற்றுக்குள்ளேயே வந்து கிருமிகள்லாம் இருக்கு பாருங்க. அப்ப அதெல்லாம் வந்து நம்ம சாவடிக்கிறோம். ஏன்னா அது இருக்கிறது நம்ம தெரியாது பாருங்க. அப்ப அதே போலதான் நம்ம தெரிஞ்சு செய்யற தவறுகள் வேற, தெரியாம செய்யற தவறுகள் வேற, ரெண்டுமே வித்தியாசம் இருக்கு. ஆனா யார் ஒருத்தர் இந்த கிருஷ்ண பக்தி ஏற்றுக்கொண்டு ஹரே கிருஷ்ண மாமந்திரம் ஜபிச்சு பகவானுடைய அந்த லீலைகளாம் கேட்டு இந்த 4 கோட்பாடுகளை கடைபிடிச்சு வராங்களோ அவங்களுக்கு வந்து தெரியாம செய்யற விஷயங்கள் வந்து பகவான் வந்து அவங்கள வந்து ரசிப்பாரு, அவங்கள வந்து கரெக்டா பாதுகாத்துக்குவாரு. ஏன்னாக்கா வந்து நம்ம இந்த கிருஷ்ண லீலைகளை கேட்கும் பொழுது நம்மளுடைய செஞ்ச பாவங்கள், இந்த கர்ம வினைகளாம் வந்து கழிக்கப்படுதுன்னு சொல்லிட்டு சாஸ்திரங்கள், பகவத்கீதை, இந்த பாகவதெல்லாம் சொல்லப்படுது. இந்த மாதிரி சொல்லப்படுது. ஓகேங்களா ப்ரோ? வேற ஏதாவது கேள்வி இருக்கா பக்தர்களே? ஓகே, அதாவது தொடர்ந்து நாளைக்கு வாங்க. நாளைக்கும் கிளாஸுலாம் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நாம ஜெபம் பண்றது விட்டுறாதீங்க. என்ன நடந்தாலும் நாம ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க. யாருக்கு வேணாலும் இந்த நாம ஜெபம் சொல்லிக்கிட்டே இருங்க. நீங்க வந்து நடந்து முடிஞ்சதை பத்தி கவலைப்பட வேணாம். இனி நடக்க போறதை நம்ம பார்க்கலாம். நடந்ததாக விட்டுருவோம். இனி நடக்க போறது நம்ம ஹரே கிருஷ்ண மாமந்திர ஜெபம் பண்ணி நம்ம வந்து அதை வெற்றிகரமாக ஆக்குவோம். ஓகேங்களா? 3 வாட்டி ஹரே கிருஷ்ண மாமந்திரம் சொல்லி இந்த கிருஷ்ண ஜென்மாஷ்டமியோட கிளாஸை நம்ம வந்து முடிச்சுக்கலாம். ஓகேங்களா? ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. நாளைக்கு இதே போல 8 மணிக்கு எல்லாரும் ஆன்லைனுக்கு வந்துருங்க. இன்னும் அமிர்தமான லீலைகளை பத்தி பிரபு பக்தர்களை விளக்குவாங்க. ஓகேங்களா? ஸ்ரீ ஸ்ரீ ராதா கோபால்ஜி விஜய், ஜெகத் குரு ஸ்ரீ கிருபாஜி மலசி, ஸ்ரீ குருதேவ் விஜய், கோல் பிரேமன், ஹரே ஹரி ஓம், ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா.